தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. என்ன ஒரு பெருமை! தென்னன் மகளே. தென்னன் என்றால் பாண்டிய மன்னனை குறிக்கும். பொதுவாக மூவேந்தர்களும் தமிழை வளர்த்தார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் கூட தென்னன் என்றால் பாண்டிய மன்னர்கள் சங்கங்கள் வைத்து, முதல் தமிழ்ச்சங்கம், இரண்டாம் தமிழ்ச்சங்கம், மூன்றாம் தமிழ்ச்சங்கம் என்று சங்கங்களை வைத்து அந்த மொழியை வளர்த்த காரணத்தால் தென்னன் மகளே, பாண்டியனின் மடிதவழ்ந்த மகளே என்று தமிழ் மொழி போற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, திருக்குறளின் மாண்புகளே. எவ்வளவு பெருமை பாருங்கள்! திருக்குறளை பற்றி சொல்கின்ற பொழுது திருக்குறளால் தமிழுக்கு பெருமை என்று பேசுகிறார் வள்ளுவர். திருக்குறளால் தமிழுக்கு பெருமை என்று பெருஞ்சித்திரனார் சொல்லுகிறார். எப்படி? உலக நாடுகளெல்லாம், உலக மனித இனமெல்லாம் நிறத்தால் பிளவுபட்டு கிடக்கிறது, மதத்தால் பிளவுபட்டு கிடக்கிறது, மொழியால் பிளவுபட்டு கிடக்கிறது, பிறப்பால் பிளவுபட்டு கிடக்கிறது. ஆனால் திருக்குறள் சொல்லுகிறது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இந்த உலகில் தோன்றிய அனைத்து மனிதர்களும் பிறப்பால் ஒருமைப்பட்டவர்கள்தான். இவர்களுக்குள்ளே நிறத்தால், இனத்தால், எந்த விதமான தரத்தாலும் இவர்களை நாம் தரம் பிரிக்க முடியாது. மனிதர்கள் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகத்திற்கு வழங்கிய ஒரு நூல் என்றால் அது திருக்குறள். அதனால்தான் பாரதி சொல்லுவான், வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பெருமையாக பேசுவான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்று பாவேந்தர் பேசுவார். எனவே திருக்குறள் என்பது சாதாரண நூல் அல்ல. 1.25 அடிதான், 7 சொற்கள் தான். ஆனால் உலகத்துக்கு தேவையான, மனித இனத்துக்கு தேவையான அனைத்து வகையான கருத்துகளையும் வழிகாட்டுதல்களையும் அறக்கருத்துகளையும் அள்ளி அள்ளி வழங்கும் அமுத சுரபி என்றால் அது திருக்குறள். மனப்பாட பகுதிக்காக திருக்குறளை படிக்கிறோமே என்ற உணர்வு உங்களுக்குள் வந்துவிடக்கூடாது. திருக்குறளை படிக்கின்ற பொழுது ஒரு உலக பொதுமுறையை படிக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதாபிமானத்தை வலியுறுத்தக்கூடிய, மனித நேயத்தை வலியுறுத்தக்கூடிய படிக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் வள்ளுவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு இந்த கடவுள், நம்மை படைத்த கடவுள் உருவாக்கினான் என்றால் அந்த கடவுளே இங்கே தேவையில்லை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான். என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து! கன்னத்தில் ஓங்கி அறைவதைப் போல இந்த உலக மக்களின் செவிகளில் அறைகிறார் வள்ளுவர். ஆம், கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானாம், இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் காட்டித்தான் இரக்கத்தான் பதுமத்தான் பண்ணினானே என்று ராமச்சந்திர கவிராயர் வேதனையோடு பாடுவார் அல்லவா. என்னை படைத்த பிரமன் ஏன் இப்படி என்னை பிச்சை எடுக்க வைத்து விட்டான் என்று அவர் கோபப்பட்டு வருத்தப்பட்டு பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு உருவானால் அவனை படைத்த கடவுள்தான் குற்றவாளிகிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், இறந்தும் என்றால் யாசித்தும், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே உலகத்திற்கு அத்துணை மிகச்சிறந்த அறக்கருத்துக்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மனித நேயத்திற்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, திருக்குறளில் மொத்த சொற்களை பார்த்தால் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட சொற்கள். ஆனாலும் கூட அதில் வந்த சொற்களே திரும்ப திரும்ப பல சொற்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் கழித்து பார்த்தால் 5000க்கும் மேற்பட்ட சொற்கள். இந்த சொற்களில் ஒரு சொல் கூட தமிழ் என்ற சொல் இல்லை. தமிழ் என்ற ஒற்றை சொல் கூட இல்லை. ஆனால் தமிழில் எழுதியிருக்கிறார். காரணம், நான் எழுதிய இந்த இலக்கியம் தமிழ் மொழிக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகத்திற்கே சொந்தமானது என்ற உன்னதமான ஒரு கருத்தை நமக்கு பதிய வைப்பதற்காக சொல்லுகிறார். கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை சொல்லுகின்ற பொழுதே கடவுளுடைய முகத்தை காட்ட மாட்டார். வள்ளுவருடைய கவிதை கேமரா, வள்ளுவருடைய அந்த திருக்குறள் என்ற ஒரு கேமரா கடவுளை படம் பிடிக்கிறது. அவருடைய முகத்தை படம் பிடிப்பதில்லை, அவருடைய பாதங்களைத்தான் படம் பிடிக்கின்றன. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது மட்டுமல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று பாதத்தை தான் சொல்லுவார். கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாழை வணங்காத்தலை பாதத்தைத்தான் சொல்லுவார். இப்படி அந்த 10 குறட்பாக்களில் பாதிக்கு மேற்பட்ட குறட்பாக்களில் அவருடைய கேமரா இறைவனுடைய பாதத்தைத்தான் படம் பிடிக்கின்றன. இறைவனுடைய பாதங்களைத்தான் படம் பிடிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் எல்லா மதத்திற்கும் அது பொதுவானது. அதனால்தான் அது உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது. அதைத்தான் நம்முடைய பெருஞ்சித்திரனார் திருக்குறளின் மாண்புகளே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்பதைப் போல தமிழ் மொழிக்கும் அது பெருமை. ஏனென்றால் உலக பொதுமுறை தமிழிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளை உடைய தமிழ் மொழியே இன்னரும் பாப்பத்தே
10 பாட்டு. பா 10 என்றால் 10 பாட்டு, எண் தொகையை என்றால் 8 தொகை, நற்கணக்கு என்றால் 11 கீழ்கணக்கு. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு என்று 36 நூல்களை நமக்கு கொடுத்த மொழியே. அப்படிப்பட்ட செந்தமிழே, இந்த உலக மக்களை எல்லாம், இந்த உலகமே நம்முடைய வீடு, இந்த உலகம் எல்லா ஊரும் நமக்கு சொந்த ஊர் தான், எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள் தான் என்ற உன்னதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிய அந்த ஒரு இலக்கியம் புறநானூறு 8 தொகையில் இருக்கிறது. 10 பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முல்லைப்பாட்டு என்பது பார்க்கலாம். அந்த முல்லைப்பாட்டில் எத்துணை மலர்களை கவிஞர் கபிலன் என்பவர் பட்டியலிடுகிறார். 96 பூக்களை பட்டியலிடுகிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்சங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை உரிது நாரவில் தொத்து உந்துள் கூவிளம் எரிவுரை எருளம் சுள்ளி குவிரம் வடவனம் வாகை வான்பும் குடசம் எருவை செறிவிளை மணிப்பும் கருவிளை பயணி வாணி பள்ளினர் குறவும் பசும்பிடி வகுளம் பள்ளினர் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறி பூளை குறுநருங்கண்ணி குறிகளை மருதம் விரிவும் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமல் களிமா தில்லை பாலை கள்ளிவர் முல்லை குள்ளை பிடவும் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீள்நறு நெய்தல் தாளை தளவம் முள்தாள் தாமரை ஞாழல் மவ்வல் நருந்தன் கொகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவளை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கர் மராம் பல்பூன் தனக்கம் ஈங்கை இளவம் துங்கின கொன்றை அரும்பு அமராத்தி நெடுங்கோ அவரை பகன்றை பிளாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுடர்பூன் தோன்றி நந்தி நரவம் நறும்புன்னாகம் பாரம் பீரம் பைங்குறுக்கத்தி என்று 96 பூக்களை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தாவரவியல் அறிஞர் கூட இப்படி பட்டியலிட்டிருக்க மாட்டார்கள். நம்முடைய புலவன் கபிலன் குறிஞ்சி பாட்டிலே மிகச்சிறந்த இந்த பாடல் தொகுப்பை அவர் சொல்லிக் கொண்டிருக்கார் என்று சொன்னால், இப்படி ஏராளமான கருவூலமாக விளங்கக்கூடிய 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு என்று எத்தனையோ நூல்களை உள்ளடக்கிய தமிழே, இன்னரும் பாப்பத்தே எந்தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரம் என்ற நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு பாரதி சொல்லுவான். நெஞ்சை அள்ளுதையா அற்புதமான ஒரு இலக்கியம். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தைரியமாக நேரடியாக பாண்டியமனுடைய அவைக்குள்ளே சென்று, தேரா மன்னா, அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை படைத்தவனே என்று அவனை பார்த்து பேசுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு உரிமை குரலாக சிலம்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சிலம்பை அது தமிழ் மணிமேகலை வடிவே இந்த உலகங்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே என்று உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவான். எவன் சாப்பாடு தர்றானோ அவன்தான் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் வெறும் உணவை மட்டும் தரவில்லை, உயிரையே தருகிறான். ஏனென்றால் பசி வந்தால் 10ம் பறக்கும் ஐயா, பசி வந்தால் 10ம் பறக்கும். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்துவோம் என்று ஔவையார் சொல்லுவார் அல்லவா. அந்த பசி யார் போக்குகிறாரோ அவன் ஒரு மருத்துவன், பசிப்பினி மருத்துவன். அவன் உணவை மட்டும் கொடுக்கவில்லை, உயிரை கொடுக்கிறான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்ற உன்னதமான ஒரு செய்தியை உலகிற்கு சொன்ன ஒரு இலக்கியம் மணிமேகலை. அந்த மணிமேகலையாக தமிழ் இருக்கிறது. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே என்று அவர் பேசுகிறார். அழகு. இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழில் எத்தனை வகையான இலக்கியங்கள், எத்தனை வகை இலக்கியங்கள். எனவே 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, 50 காப்பிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், கதை தொடர். எனவே அந்த பசிப்பிணியை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருத்தை உலகிற்கு வழங்கிய அந்த மணிமேகலை கொண்ட ஒரு இலக்கியம், கொண்ட ஒரு மொழி, தமிழ் மொழி, அது ஒரு பெருமை நமக்கு. ஏனென்றால் கண்டிப்பாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு வேண்டும், வயிற்றுக்கு சோறு வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பாரதி சொல்லுவான், வயிற்றுக்கு சோறு வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொல்லிவிட்டு பாரதி சொல்லுவான், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தையே அழித்திடுவோம் என்று பேசுவான் பாரதி. எனவே சாப்பாடு உணவு கொடுக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட உலகம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லுவான். காரணம் மனிதாபிமானம். அதனால் தான் பாரதி சொல்லுவான், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றுவான்.
எல்லோரும் இவன் எங்கள் ஜாதி இவன் எங்கள் ஜாதி என்று சொல்லுகின்ற பொழுது பாரதி சொல்லுவான், காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி அப்பா என்று பேசுவான். அதுதான் மனிதாபிமானம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் நாம் ஒன்றாக கருத வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் சமமாக கருத வேண்டும். இப்படிப்பட்ட உன்னதமான கருத்துக்களை உலகத்திற்கு வழங்கிய இலக்கியங்கள் தமிழ் மொழி இலக்கியங்கள் என்று பெருமையோடு பேசுகிறார் பெருஞ்சித்திரனார். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். வரிய பாருங்க, அடா 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 அடா, என்ன அழகு. செந்தமிழே உள்ளுயிரே, என்னுடைய உள்ளே இருந்து கொண்டு என்னை இயக்கக்கூடியது தமிழ். நாம் உறங்குகின்ற பொழுது, கனவு வருகின்ற பொழுது, கனவிலே உன் தாய்மொழியில் தான் நீ உணருவாய், உன் தாய்மொழியில் தான் பேசுவாய். உனக்கின்ற பொழுது அப்பொழுதும் எப்படி பேசுவாய்? உன்னுடைய தாய்மொழியில் தான் பேசுவாய். இன்பம் வருகின்ற பொழுதும், அதிகமான துன்பம் வருகின்ற பொழுது, அழுகின்ற பொழுதும் கூட அம்மா என்று சொல்லித்தான் நீ அழுவாய். எனவே நமக்கு உள்ளே இருந்து கொண்டு நம்மை இயக்கக்கூடிய ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி. எனவே உள்ளுயிரே என்று பேசுகிறார். எனவே தான் உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, எத்தனை உறவுகள் இருந்தாலும் பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையால் தயைமிக உடையாள் அன்னை என்னை சிந்ததம் மறவாத் தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் என்று பேசுவார். பாரதிதாசன் அப்படி சொல்லுவார். எனவேதான் தமிழ் மொழி நம்முடைய உள்ளே இருந்து கொண்டு நம்மை இயக்கக்கூடிய ஒரு உன்னதமான மொழி. எனவே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்று பேசுகிறார். செந்தமிழே, என் உள்ளிருந்து என்னை இயக்கக்கூடிய தமிழே, உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன்? என்னுடைய தமிழ்னா எப்படி எடுத்தே உரை விரிக்கும் என்று பேசிவிட்டு அடுத்து பாடுகிறார். முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநினைப்பும் வேறார் புகழ் உரையும் என்று பேசுகிறார். முந்தை தனிப்புகளும் தனித்தியங்கும் ஆற்றல் தமிழினுக்கு உண்டு என்று பாரதிதாசன் பேசுவார் அல்லவா? அப்படிப்பட்ட தனித்த சொற்களை, தனித்த சிறப்புடைய எழுத்துக்களை, ஏனென்றால் லகரம் என்பது கூட தமிழுக்கு மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அது மட்டுமல்ல, எழுத்தில் கூட உலகிலெல்லாம் எல்லா மொழிகளிலும் எல்லா நாட்டிலும் ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் மொழியில் ஆயுதம் வைத்தவன் தமிழன் என்ற அந்த காரணத்தால் தமிழ் மொழி தனித்த சிறப்புடையது, தனித்த புகழுடையது. முகிழ்த்த இலக்கியங்கள், எத்தனை இலக்கியங்களை சொல்லுவது? 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 50 காப்பியங்கள், ராமாயணம், மகாபாரதம் என்கின்ற இதிகாசங்கள், ஏராளமான இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் 96, பரணி, தூது, உலா, அம்மானை, குறவஞ்சி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஏராளமான இலக்கிய வளமும் இலக்கண வளங்களும் நிறைந்த ஒரு மொழி, ஒரு இலக்கியம், தமிழ் இலக்கியம், தமிழ் மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது. விந்தை நெடுநினைப்பும் வேறாறு புகழுரையும் தமிழ் மொழியை புகழ்ந்து நாம் பேசுவது மட்டுமல்ல, வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் தமிழ் மொழியை புகழ்ந்து உரைக்கிறார்கள். இன்னும் ஒரு பிறப்பு எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழ் மொழியை பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களை, தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே நாமே நம்முடைய மொழியை புகழ்வதை விட வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் தமிழ் மொழியை புகழ்கிறார்கள். அதைத்தான் கவிஞர் இங்கே பதிவு செய்கிறார். விந்தை நெடுநினைப்பும் வேறார் புகழுரையும் என்று சொல்லி உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல தமிழே, உன்னை நினைக்கின்ற பொழுது என்னுடைய மனதிற்குள்ளே அவ்வளவு வகையான ஒரு ஆனந்த நெருப்பு. நெருப்பு என்றால் எரிக்கக்கூடிய தன்மை உடையது, ஆனால் இது ஆனந்த நெருப்பு, மகிழ்ச்சியாக வரக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பை என்றும் அணையாமல் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பவர்கள் தமிழர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல பாரதி சொல்லுவானே, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கதை காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று பேசுவான். அந்த அக்கினி குஞ்சு ஒரு சின்ன பொறி எல்லா தமிழர்களின் இதயத்திலும் இருக்க வேண்டும். அந்த பொறி மொழி பற்று என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்பதைத்தான் கவிஞர் இங்கே பதிவு செய்கிறார். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த, தாமரை மலரில் தேனை குடித்து சிறகடிக்கக்கூடிய வண்டினை போல தமிழ் இலக்கியங்களை படித்து எப்படி தும்பிகள்
தேனை குடித்து சிறகடிக்கிறதோ அதுபோல நாம் தமிழ் மொழி இலக்கியங்களை படித்து சிறகடிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பில் கவிஞர் சொல்கிறார், செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி. அந்த தும்பி எப்படி பாடுகிறதோ அதுபோல வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்று ஆண்டாள் பேசுவாளே, அதுபோல தமிழ் மொழியை வாயினால் பாடி மனதால் சிந்தித்து அதனுடைய புகழை நாம் உலகெங்கும் பரப்பி நம்முடைய மனதிற்குள்ளே அந்த மகிழ்ச்சியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த காரணத்தால் அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. நான் தனித்தமிழே உன்னுடைய பெருமையை உலகமெல்லாம் சொல்வதற்கு நான் முந்தி வருவேன், முந்தி உன்னுடைய பெருமையை உலகமெல்லாம் பேசுவேன், பறையடித்து இந்த பாரங்கும் சொல்லுவேன் என்ற அந்த உணர்வோடு கவிஞர் பாடுகிறார். தமிழே உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே செந்தமிழே உள்ளுயிரே என்றெல்லாம் பாடி வரக்கூடிய கவிஞர் கடைசி சொல்கிறார், முந்தூற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பேசுகிறார். எனவே அப்படிப்பட்ட கவிஞர் தமிழை இவ்வளவு பெருமையாக சொல்கிறார். நாம் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம், தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தமிழ் 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 என்று சொன்னால் அமிழ்து 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 என்று வரும். அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பேசுவார். எனவே இப்படி தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசுகின்ற பொழுது அந்த தமிழ் மொழி பற்றை நாம் உள்வாங்கிக் கொண்டு நடைபோடுகின்ற பொழுது அப்படியே இருந்து விடக்கூடாது. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமை இல்லை என்று பாரதி சொல்லுவார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் இவையெல்லாம் பெருமைதான், மகிழ்ச்சி, ஆனால் அதையே பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை களிலொழுகும் என்ற அந்த பாடல் வருகின்ற பொழுது உன்னுடைய சீர் இளமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்றுவார். நாம் இன்று அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியின் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். எங்களிடத்திலே இலக்கியங்கள் இருக்கின்றன, எங்களிடத்திலே உன்னதமான உலகத்திற்கு கருத்துக்களை வழங்கக்கூடிய ஏராளமான இலக்கியங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்னும் நோபல் பரிசு என்ற ஒன்று இன்றும் தமிழ் மொழிக்கு கிடைக்கவில்லையே. எனவே நாம் திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் என்றானே பாரதி. அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவனே விடை கூறுகிறான். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பேசுகிறார். எனவே உலகம் எல்லா மொழிகளையும் படிக்க வேண்டும். தமிழ் மொழி மட்டும் படித்துக் கொண்டிருந்தால் போதாது. நான் தமிழன், என் மொழி தமிழ், நான் தமிழைத்தான் படிப்பேன் என்று சொன்னால் அது தமிழுக்கு நீ இழைக்கக்கூடிய துரோகம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை எல்லா மொழிகளும் படியுங்கள், எல்லா பக்கமும் கிளை பரப்புங்கள். உங்களுடைய கிளை உலகமெல்லாம் பரவட்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பதைப் போல எல்லா பக்கம் கிளை பரப்புங்கள், தமிழுடைய பெருமையெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் எல்லா மொழியும் படியுங்கள். ஆனால் உங்களுடைய வேர் என்பது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். எனவே எல்லா பக்கம் எல்லா மொழிகளையும் படிக்க வேண்டும். எந்த மொழியின் மீதும் உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது. உண்மையில் பிற மொழி மீது வெறுப்பே இல்லை. தமிழுக்கு இடர்நேரின் பொருத்தம் இல்லை என்ற உணர்வை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு எந்த மொழியின் மீதும் நாம் எந்த விதமான வேறுபாடும் பார்க்காமல் அனைத்து மொழிகளையும் படிக்க வேண்டும். அதுதான் தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய பெருமை. அது மட்டுமல்ல, நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் மொழிபெயர்த்து உலக நாடுகளுக்கு வழங்க வேண்டும். உலகில் உள்ள நல்ல கருத்துக்களை, பிற மொழிகளில் உள்ள நல்ல கருத்துக்களை, சான்றோருடைய நூல்களை எல்லாம் தமிழ்படுத்த வேண்டும். எனவே பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று பாரதி சொல்வான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர் என்று சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த பெருஞ்சித்திரனாருடைய பாடலில் நாம் உள்வாங்கிக் கொண்ட தமிழ் மொழி உணர்வின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பேசுவது தமிழ், படிப்பது தமிழ், எண்ணுவது தமிழ், எழுதுவது தமிழ் என்று இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் தனித்தமிழில் பேசுவது மட்டுமல்ல, வழக்கு தமிழில் கூட, பேச்சு வழக்கில் கூட நாம் பிறமொழி சொற்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒரு கவிஞன் பேசுவான், தமிழா நீ பேசுவது தமிழா என்று கேட்பான். தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய்,
அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? உறவை லவ் என்றாய், உதவாது வாழ்க்கை. உறவை லவ் என்றாய், உதவாது வாழ்க்கை. ஒய்ஃப் என்றாய் மனைவியை, பாருந்தன் போக்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தறி நாக்கை என்று பேசுவான். உறவை லவ் என்றாய், உதவாது வாழ்க்கை. ஒய்ஃப் என்றாய் மனைவியை, பாருந்தன் போக்கை. இருட்டை நைட் என்றாய், விடியாது வாழ்க்கை. இருட்டை நைட் என்றாய், விடியாது வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட் என்றால் அறுத்தறி நாக்கை. தமிழா நீ பேசுவது தமிழா? வண்டிக்காரன் கேட்டான், லெஃப்டா ரைட்டா? வண்டிக்காரன் கேட்டான், லெஃப்டா ரைட்டா? வழக்கறிஞர் கேட்டார், என்ன தம்பி ஃபைட்டா? துண்டுக்காரன் கேட்டான், கூட்டம் என்ன லேட்டா? தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா? தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா? வண்டிக்காரன் கேட்டான், லெஃப்டா ரைட்டா? வழக்கறிஞர் கேட்டார், என்ன தம்பி ஃபைட்டா? துண்டுக்காரன் கேட்டான், கூட்டம் என்ன லேட்டா? தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா? தமிழா நீ பேசுவது தமிழா? பாட்டனின் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா? பாட்டியின் உதட்டில் லிப்ஸ்டிக்கா? தலையில் கட்டுவதுதான் ரிப்பனா? அட வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா? தமிழா நீ பேசுவது தமிழா? தமிழா நீ பேசுவது தமிழா? நல்ல தமிழில் பேசுவோம் மாணவ செல்வங்களே. நீங்கள் பாருங்கள், வாவா பாப்பா கைவீசு, வண்ணத்தமிழில் நீ பேசு. வாவா பாப்பா கைவீசு, வண்ணத்தமிழில் நீ பேசு. அம்மா அப்பா சொல்லிவிடு, மம்மி டாடியை மறந்துவிடு. அம்மா அப்பா சொல்லிவிடு, மம்மி டாடியை மறந்துவிடு. பள்ளிக்கு போக மறக்காதே, ஸ்கூலுக்கு போக மறந்தாலும் பள்ளிக்கு போக மறக்காதே. செப்பல் போட்டு போகாதே, செப்பல் போட்டு போகாதே. பாதகை அணிவது நலமாமே. வாவா பாப்பா கைவீசு, வண்ணத்தமிழில் நீ பேசு. பேருந்து பயணம் சுகமாமே, பஸ்ஸில் ஏறி போகாதே. பேருந்து பயணம் சுகமாகும். வாவா பாப்பா தமிழ் பேசு, வண்ணத்தமிழில் நீ பேசு. நல்ல தமிழை நாளெல்லாம் பேசுவோம் என்பது மட்டுமல்ல, அந்த உணர்வை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தாயெனில் நைந்துவோம் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று பாவேந்தர் சொல்வார் அல்லவா? செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேன். தமிழ் மொழியே நீ நைந்து போய்விட்டால், மொழிக்கு அழிவு என்றால் இனத்திற்கு அழிவு மறந்துவிடக்கூடாது. மொழிக்கு அழிவு என்றால் இனத்திற்கு அழிவு. உன்னுடைய இனம் தமிழினம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், உன்னுடைய தமிழினம் இந்த உலக அரங்கில் தலை நிமிர்ந்து பெருமையோடு நடைபோட வேண்டுமென்றால், பீடு நடை போட வேண்டுமென்றால், உன் மொழியை நீ அணையாமல் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய மொழியை அழிந்து ஒளிந்து சிதையாமல் சீர் இளமை திறத்தை காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு காரணம், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மொழியை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ நைந்தாயனில் நைந்துவோம் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அவர் சொல்லுவார் அல்லவா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், இனிமை தமிழ் மொழி எமது, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற வேறு, தனிமை சுவையுள்ள சொல்லை, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் என்ற வாக்கை உண்மையாக நாம் மெய்ப்பித்து காட்ட வேண்டும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெருஞ்சித்திரனாரின் பாடலை முழுமையாக நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம், முழுமையாக படித்திருக்கிறோம். எனவே அந்த மொழி உணர்வை, அந்த மொழி உணவை எந்த காலத்திலும் நாம் விட்டு கொடுக்காமல், தாயே தமிழே தலைகவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வருங்காலம் நின் காலம் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்து. Hello students, today's class English for class 10, Unit 1, poem Life. The title of the poem is Life, written by the poet Henry van Dyke. So, you are all interested to listen to poems, read poems and enjoy singing poems also. So, it is a memory poem written by Henry van Dyke. So, as it is a memory poem, you can learn by music or like a song. If you study means it is easy for you. So, shall we try? Life, Henry van Dyke. Let me but live my life from year to year, with forward face and unreluctant soul.
not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. In the dim past, not holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the wave wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the guest and hope the road's last stand will be the best. My heart will keep the courage of the quest and hope the road's last stand will be the best. By Henry Van Dyke. So the poet name is Henry Van Dyke. He is an American author, poet and educator. He is a clergyman. His lifetime 1852 to 1933. He was elected to the American Academy of Arts and Letters. He received many other honors. He says, be glad of life because it gives you the chance to love, to work, to play and to look up at the stars. This is also the quote by our poet Henry Van Dyke. It is a sonnet. This poem is a sonnet. Shakespeare, the father of English literature, he wrote a lot of sonnets. This poem also a sonnet. What is a sonnet? This poem, life has 14 lines. Any poem with 14 lines, here 1 to 8 line octave. Then last 6 lines are called sestet. First 8 lines octave, last 6 lines are called sestet. So let us see the poem. Every line by line we will read. I will explain, then easily you can understand. If you sing like a poem, you can easily memorize. So that I tried. If it is not nice, please have some adjustment. Now let us see the first line. Let me but live my life from year to year. See, so if you see the PowerPoint picture, year, so many years. Here it is given 1941 to 2024. Then calendar is here. The time clock also here. It shows about how the year to year the age is going on increasing. We are celebrating birthdays every year. So let me but live my life from year to year. So every year we are growing, our life is going on. So live happily. Let me live every year happily. That is the idea of our ideal poet Henry Van Dyke. You can see the first line here. In the next line, with forward face and unreluctant soul. With forward face. Here you can see the forward face. நேர்கொண்ட பார்வை சொல்லுவாங்க இல்லையா? So forward face and unreluctant soul. Unhappy நமக்கு நெகட்டிவாக தெரியும். Unreluctant நெகட்டிவ் ஃபீல் பண்ணுவீங்க. But it is willingness. போயத்தில் தான் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. But poet used here for stressing the importance of the willingness. ஸோ அன்ரிலக்டன்ட் சோல், நம்மளோட சோல் ஆன்மா வந்து வில்லிங்காக எதையுமே செய்யணும், நேர்கொண்ட பார்வையாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது நம்ம பொயட்டோட அறிவுறுத்தல் இந்த போயத்தில். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். See, the picture clearly depicts you. I can be happy, I can willing to do anything, though the roads are very hard, rough, no clear way, but I can willingly do anything in life. With that mood, I can move on. Next line, not hurrying to, not turning from the goal. For this meaning, not hurrying to means you are not in a hurry, you are living in a life, you are going on in your life, don't be in a hurry. Relax and move on. Not turning from the goal. Everybody has some goals. So according to the goal, you move on. Have some relaxation. No need to hurry.
See this picture here, two little boys. If they are hurried means they will have some problem. They can't cross the road. They have the dangerous path in between, before them. So, but they are not hurrying, but they are not turning from the goal. They are going towards the goal, but not in a hurry. See the picture, how patiently they are going. They are not in a hurry, but they are not turning from the goal also. They are going towards the goal, not in a hurry. So that is clearly depicted in this picture. Now we see, not mourning for the things that disappear. Mourning, have you heard about mourning? In any dead body means you will mourn for the death of somebody. Any sadness, depression, you will be mourning, crying. So here, what the poet says is, not mourning for the things that disappear. மறைஞ்சு போனதுக்காக, பாஸ்ட்ல நடந்த கஷ்டங்களுக்காக எத்தனையோ மறைஞ்சு போயிருக்கோம், உனக்கு கிடைக்காம போயிருக்கோம். Don't think, don't mourn, don't cry for that. Leave it, let them go, move on happily. Next, what is next? With hope, you move on. That is the idea of the poet here. Not mourning for the things that disappear. See the picture, that kite is moving away. She lose it, but okay, let it go. I'll get something new. Like that, she has to develop her mind. So, not mourning for the things that disappear. உன்னை விட்டு போனது கூட நீ நினச்சி அழுதுட்டு இருக்கக்கூடாது. You have to move on with hope. That is the meaning of this line. Next line, in the dim past, nor holding back in fear. In the dim past. See here in this picture, the dim past is described. Not bright. In the front, far away, have the brightness. Near you, you have some darkness. So, dim past, nor holding back in fear. If in your past you have some problems, in your life you will have some difficult situations, that will be dim, darkness. Nor holding back in fear. அதையே பிடிச்சிட்டு அப்படியே பயத்தோட இருக்கக்கூடாது. So, live it. Don't keep on thinking about the past and difficult situations, your losses, your dangerous things, whatever happened in your life, don't think. Live it. In the dim past, nor holding back in fear. அதிலேயே எப்படி பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடாது, பிடிச்சிட்டு பயந்துட்டு. Move on, carry on, happily, face your life happily, with optimistic feeling. Hopefully you move on, carry on with your life. That is given in this next part. From what the future wails, but with a whole. From what the future wails, but with a whole. Here it describes about your future. We talk about the past, now we think about the future. From what the future wails, but with a whole. In future பத்தியும் கவலைப்பட வேண்டாம், past பத்தியும் கவலைப்பட வேண்டாம். Don't have the fear for the future, don't have the tears for the past, but have the cheer in your present. Keep on going with cheers in your present. Don't have tears for the past, don't have fear for the future. Be cheerful, have cheers at present, and carry on happily in your life. So that is described in this line. Next line, and happy heart that pays its toll. Happy heart. The heart is happy means everything will be coming out happy reflections. Whatever comes from your heart, if your mind is happy, your heart is happy, filled with happiness, whatever you do will be in a happy mood. It reflects happiness only. Happy heart that pays its toll. So be happy always. Next line, to youth and age and travels on with cheer. From your babyhood to the old age. Since the childhood, then youth, then old age, you have a lot of problem in life. But don't be upset, don't think of the past, don't have the fear for the future, but at present live happily, enjoy life. With hope you move on. That is given in this line. To youth and age and travels on with cheer. Always travels with cheerfulness, happiness. Don't have any fear, have cheer. Then comes, so let the way wind up the hill or down. So let the way wind up the hill or down. In your ways, உங்கள் வழிகளில் up and down வரலாம். Contrast is described here. Up, down. Up you will go, down you will come. The paths will be rough or smooth. But don't mind.
You confidently move on in your life with hope, with happiness. That is described in this line. Next line, over rough or smooth, the journey will be joy. See, the happy journey is going on. Train journey, ship, flight, bus, car, auto, so many varieties of journey we have already. Over rough or smooth, in rough or smooth, every places, the journey will be joy, happiness, full of happiness. So, you don't worry about the past or future. You must think of the present situation and move on happily in your happy journey. Over rough or smooth, the journey will be joy, only happiness. Then you see the next part. Still seeking what I sought when but a boy. Still seeking what I sought when but a boy. Still, you must seek only what is in your life when but a boy. From the boyhood to old age, you have a lot of things in your life. Since you are a child, you are searching for something in your life. When you are youth, you are also searching for something special. When you are becoming old also, you have the search. You are going on searching for something. You are seeking for something. But that is some variation, but it is still in your life from the childhood to the old age. Still seeking what I sought when but a boy. Then see the next line. New friendship, high adventure and a crown. You will get what? New friendship you can get. You will have high adventure and a crown. New friendship every age. Childhood also you have friendship. Youth also you have friendship. Then in old age also. High adventure also you can find out in childhood. Then youth. Then in your old age. Then you can get the crown. When you are a baby also you achieve something and you are getting some crown. Some prizes, some appreciation. When you are growing young also, you will have a lot of adventures, so many programs you will attend, you will get a lot of prizes, applauses, crown you are getting. Though you are becoming old, you will have good friendship, you will do a lot of adventures and a crown also waiting for you. See the picture, it shows a new friendship, then adventure, then here the crown is waiting for you. So, be happy and try to achieve your crown. Next line shows, my heart will keep the courage of the quest. My heart. In my heart, I will keep the courage of the quest. See, this picture describes, it is searching for the long life. Till the death, we are searching for something. We long for something. From the childhood till the old age, we are longing to see something, acquire something, gain something. But till we couldn't reach something. Something we will get, a lot of things we will miss. Everything we can't get. So still, from the childhood, we are thinking of so many things to be achieved, going on searching for that. That search for the achievement is started from the childhood, ends in the old age. But till death also we don't have the satisfaction with our searches. We have the thirst for knowledge, thirst for gaining a lot of fame and so many prizes, applauses. That is the nature of the human beings. My heart will keep the courage of the quest. That is described here. Next one. And hope the road's last turn will be the best. Last but not the least. What the poet says here. And hope the road's last turn will be the best. Hope everywhere you go. Don't have fear. Don't lose your courage. With hope, with confidence, you go on in your road of life. The road is last turn. Every place have a turn. In your, for example, in your 10th standard, a turning point for your life to choose the next part. In your 12th standard, another turning point to aim for the future. Then after finishing your career in the college life, you have to turn some turning points in your life. Then after that you will get married, then children, a lot of turning points in your life. So you must have the hope, the road's last turn will be the best. You have the maturity to face the life with so many turns, that too to get the best. So you hope for the best, don't have the fear, don't afraid of anything in life.
Though you have a lot of problem in your life, the path is up and down or rough or smooth. Life is not a bed of roses. It is full of thorns. But we have to face life with confidence and hope and courage. Don't have any fear. Like our poet Henry von Dyke says, our Henry von Dyke stresses here, we must have the optimistic feeling. Always be optimistic and try to achieve in your life happiness. You must have courage, you must have the hope, you must have no fear. Don't fear. God is near, success is sure. That is the special thing in this poem, life. As you are in 10th standard, you are entering the turning point. Next point, turning point is for your higher studies. At this time, it will be very useful to listen to our poet's words. Henry von Dyke says, be optimistic, hope for the best. The main thing is, don't have the bad past. Don't think of the past. Don't have the fear for the future. You must be cheerful at present. Enjoy life, move on, happily go in life. Don't bother about the disturbances, problems, troubles, depression, sadness, anything. Nothing will spoil you. With hope, if you move forward, you can achieve anything in life. You can get your crown. You know what is crown? Greedam பார்த்திருப்பீங்க இல்லையா? So like that you will achieve greatness. Then you have so many figures of speech here, poetic devices we can see at the previous things. In the poem, full poem we have seen, no? So let us see what are the things given by the poet here, the figure of speech. See this poem. Now what we have studied? The poem Life. Who is the poet? What is the name of the poet? Yes, Henry von Dyke. We saw his picture, his specialities. We have studied the poem. So we read the poem, every word by word, line by line we learnt. Now it's clear for you. Now we are going to see exam basis. What are the questions will be asked? Here no synonyms, antonyms and all. Here they'll ask only comprehension, appreciation questions. 4 lines will be given. They'll ask you to find out what are the rhyming words given in the lines. Then what are the rhyme scheme given in the given lines. Then they'll ask what is the figure of speech mentioned here. Sometimes they will give some 4 lines. They'll ask some comprehension questions. Poetry appreciation. You have to learn such things. You can easily answer. Only 1 word question only. So 1 mark they'll give. Within a line, you can study happily and easily. Very interesting. So always be happy. Happily study. Don't have any fear. Be happy to learn your lessons. With happiness, if you learn, you will be happily achieve a lot. Okay. Now let us see the figure of speech here. First, 4 lines you take. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. Not hurrying to, not turning from the goal. Not mourning for the things that disappear. Here, what are the rhyming words given? Can you find out? Try to find out. Yes, first line, last word, year. Then you see, 4th line, last word, disappear. Year, disappear. Is it rhyming? Yes, it is rhyming. Soul, goal. Soul, goal. That also rhyming. So these are the 4 words, rhyming words you pick out from the given lines. For this you will get 1 mark for the rhyming words. Year, disappear. Soul, goal. Like this. For the next 4 lines, shall we find out the rhyme scheme? In the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. From these 4 lines, shall we find out the rhyme scheme? How to find out rhyme scheme? Already studied in 9th standard. So, it's not difficult for you. Will you try? Yes. Fear is the last word. So, you can underline fear and put A, small letter A
You will put a hyphen and put A. Then what is next? Second, whole. Whole is the word you underline. For the whole, you put fear whole. Is it rhyming or not? No. So no rhyming means you can put A for fear, then whole you put B. Then you see the third line. Third line last word, tall. Whole, tall. It looks same, rhyming same. So whole, tall. So what you put for whole? B. So you underline tall, put a small hyphen and put B there. Small letter, everything should be in small letter. So first fear, you put A, whole, B, then tall, again B, then come to the last line. Last word, cheer. What is the first line last word? Fear. Then fourth line last word, cheer. Now we are taking second part, 5 to 8. First 4 line already we have seen. 5 to 8 we are seeing now. So here in this first line fear, last line cheer. Fear, cheer. Is it rhyming? Yeah, it's rhyming. So it is given as fear A means cheer also A. Whole B. So tall also B. Whole, tall. Whole, tall B. Fear, cheer A. So what will be the rhyme scheme here? You have to take down and write A, B, B, A. A, B, B, A. That is the rhyme scheme given in this 4 lines. So we have seen rhyming words, rhyme scheme. Then what is the next one? Alliteration. You already seen a lot of exercises. You have done a lot of exercises in the previous classes. In the 9th standard you have a good practice. Now let us find out the alliteration given in the next line. Shall we find out? In the so let the way wind up the hill or down. So alliteration means you must see the first letter of each word. If anything repeated, then you have to underline the same letter, then take down and write that word by underlining the same letter, first letter. That is consonant sound. Okay, vowels, consonants you all already know. Now, so let the way wind up the hill or down. If you take this line, can you find out the alliteration here? See, so, let, the, way, wind. So, you can see 2 W's. Way also 1 W, wind also 1 W. So, you can underline both the words. So, W, way, underline W. In wind, you underline W. So, 2 letters are underlined. What are the same letters? W is the alliterated words here in the line given. Then you see up, the, hill, or down. So, mainly you can say the also, but main words here way, wind. So, W you can given as the alliteration. Then you see the rhyme scheme for all the line of the poem. First 4, next 4, like that. Any 4 lines they will give. You will be asked to write the rhyming scheme. For rhyme scheme, definitely they will give 4 lines. For rhyming words, they will give 2 lines or 4 lines. There you can easily find out. But for alliteration, single line you can find out alliteration. 1 or 2 lines they will give sometimes. First line or second line you can also find out the same words. For example, you see second line of the poem, with forward face and unreluctant soul. Forward face. What are the alliterated words here? Can you try? Forward, face. Other letters are W, A, U, S. But no companion for them. With company, what is given here? F. Forward, F is the first letter. Face, F is the first letter. You underline F. Then you take down and write forward and face, underline F. So that is the alliteration given in these lines. Like this, every line you can analyze. Then you can see another figure of speech, dim past. Where you can find out dim past? From the top, you see 5th line. From the top, 5th line. In the dim past, nor holding back in fear. In the dim past, nor holding back in fear.
Here, what is the figure of speech given? They'll ask in the exam. Can you find out? What are the figure of speeches you know? Are you familiar with simile, metaphor, onomatopoeia, a lot of figure of speeches, personification? Okay, what is given here? In the dim past, nor holding back in fear. Dim past you can underline and you can write. Dim past is the metaphor. It refers to the past life that is full of darkness. Dim past. So, simile means like will come. The like is hidden. Life is like a dream. Life is like a dream means if like is coming out, exposing means that is simile. But here dim past, no like. Past life is like darkness, not given like that. Dim past it is given. So, it is hidden simile, like is not there, it is a metaphor. Dim past. So, another two things, contrast is referred here. You can see, for example, next last stanza, last 6 lines. So led the way, wind up the hill or down. Up, down, you can underline, up, down, that is the contrast. Going up, coming down, contrast. Life is full of ups and downs. So, up, down, that is referred as contrast. Then, rough, smooth. Can you find out where is rough, smooth? Yeah, only next line. Over, rough, smooth, the journey will be joy. So, rough, smooth. Rough, very hard. Smooth, very soft and smooth. So, it is also contrast. So, you can understand the figure of speech contrast here. So, fully you can analyze line by line, you can read the poem and easily find out what are the figure of speeches given here. What are the things we referred just now we talked about, no? Can you repeat? Yes. Rhyming words, rhyme scheme, then contrast and metaphor. Okay. Are you clear now? Have you all understood? Clearly you read the poem thoroughly, once or twice or thrice, continuously if you are going on reading, easily you can memorize the poem. Word by word you memorize the spelling. As it is a memory poem, like a song you sing together with your friends, then easily you can memorize the poem, you can easily learn, you will get good marks. Every exam you will get 5 marks for the memory poem. So easily you can score if you repeatedly reading or writing. Always practice maketh a man perfect. Not only reading, but you must write. So, one time writing is equal to 10 times studying. So, make it a policy to write down, then clear your mistakes, doubts, everything you clear. Underline your mistakes and correct it. Again and again, if you write means you will score a lot of good marks always. Wish you all the best. God bless you. Thank you. அனைத்து மாணவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நேரலையின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கும் மாணவர்களுக்கு முக்கிய வினாக்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், லைவ் பார்த்துக்கிட்டே இருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். அந்த குரூப்பில் தான் கொஸ்டின்லாம் கேட்பேன். நீங்கள் வந்து எனக்கு தனித்தனியாக ஆன்சர் பண்ணணும். மாணவர்களே வணக்கம். நம்ம இப்போ இந்த வகுப்பில் வந்து உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் இருக்கிற கணக்குகள்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல டு பி எஃப் மேப்ஸ் கே டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 - 1 இல்லையா? x/2 - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இன்று வரையறுக்கப்படுகிறது. இங்கே ஏ சமம், ஏங்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க, உறுப்புகள்லாம் பாருங்கள். 2, 4, 6, 2, 4, 6, 10, 12 கொடுத்துருக்காங்க. பிங்கிற உறுப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. பியில் இருக்கிற உறுப்புகள்லாம் 0, 1, 2, 0, 1, 2, அப்புறம் என்ன 4, 5, 4, 5, 9 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா, என்ன இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில்
குறிக்க அப்படின்னு கொடுத்துட்டு வரிசை ஜோடிகள் கணம், அட்டவணை, அம்புக்குறிப்படம், வரைபடம் அப்படி இதில் எல்லாத்துலேயும் நமக்கு குறிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் x/2 - 1. அப்போது இந்த எக்ஸின் மதிப்புங்கிறது இது வந்து என்னது? இது வந்து என்னது? ஏ, இது பி. எஃப் மேப்ஸ் ஏ டு பி, ஏ டு பி. அப்போ இதுதான் மதிப்பகம், இது வந்து துணை மதிப்பகம். அப்போ இதில் இருக்கிற உறுப்புகளெல்லாம் எஃப்பில் போட்டு துணை மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இங்கே மதிப்பகத்தில் என்ன உறுப்பு இருக்குது? 2 இருக்கா? அப்போ எக்ஸ் சமம் 2ன்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 2 சமம் எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் x/2 - 1. எஃப் ஆஃப் 2 சமம்னு என்ன? எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்கன்னு அர்த்தம். இப்போ 2/2 - 1. 2/2னா 2 அடிச்சிட்டா என்ன வரும்? 1 - 1 எவ்வளவு? 0. அதே போல் அடுத்த உறுப்பு மதிப்பகத்தில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ எக்ஸ் சமம் 4ன்னு போட்டுக்கோ. அப்போது எஃப் ஆஃப் 4 சமம் 4/2 - 1. இப்போ அடிச்சிட்டோன்னா 1 2 2 4, 2ல் 1 போனால் 1. அடுத்தது இதே போல் மற்ற உறுப்புகளை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் சமம் 6ன்னு போடுறோம். அடுத்தது எஃப் ஆஃப் 6 சமம் 6/2 - 1, 3 2 6, 3 - 1 2. அடுத்தது எஃப் ஆஃப் 10, எஃப் ஆஃப் 10 பேர் 10னா 10/2 - 1. 10/2னா I2 10, 5 - 1 எவ்வளவு? 4. அதே மாதிரி எஃப் ஆஃப் 12 அடுத்த உறுப்பு. எஃப் ஆஃப் 12 12/2 - 1. 12னா 6 12, 6 - 1 எவ்வளவு? 5. அப்போது இதை வந்து எல்லா உறுப்புகளும் மதிப்பகத்தில் இருக்கிற 2 4 6 10 12 இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்ம எழுதி வச்சு எல்லாத்துக்கும் அந்த துணை வகுப்பில் என்னென்ன உறுப்புகள் அதை சார்ந்து இருக்குங்கிறது வீச்சை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? பின்வரும்களை குறிக்கன்னு கொடுத்துருக்காங்களே. முதல்ல என்ன? வரிசை ஜோடிகள் கணம். இதில் என்ன செய்யணும்? எஃப் சமன் போட்டுட்டு முதல்ல என்ன பிரதியிட்டோம்? 2ன்னு பிரதிடுறப்போ மதிப்பு என்னாச்சு? 0. அப்போது நம்ம என்ன முதல் வந்து 2, 0ன்னு எழுதணும். அடுத்தது 4 அடுத்த நம்பரு 4, 1. 4ன்னு பிரதிடுறப்போ 1 கிடைக்குது. 6ன்னு பிரதிடுறப்போ 2 கிடைக்குது. அப்புறம் 10ன்னு பிரதிடுறப்போ 4 கிடைக்குது. அப்புறம் 12ன்னு பிரதிடுறப்போ 5 கிடைக்குது. இதையெல்லாம் நம்ம வரிசை ஜோடியாக எழுதிடலாம். அதை வந்து ஒரு கணக்குறியீட்டில் போட்டிங்கன்னா இதுதான் வரிசை ஜோடிகள் கணம். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க? அட்டவணை. இது 1. ரெண்டாவது வந்து அட்டவணை. அட்டவணையில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அட்டவணை போட்டுக்கணும். சின்ன அட்டவணை போட்டால் போகிறோம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. மேலே வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கோ. இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். அப்போது இந்த மதிப்பகத்தில் இருக்கிற உறுப்புகள்லாம் எழுதிக்கணும். மேலே என்னது? எக்ஸின் மதிப்பு என்ன? 2 4 6 10 12. சரி, அப்போது எக்ஸ் வந்து இது கூட 2 வந்து எக்ஸ் 2ம் போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0. எக்ஸ் 4ங்கிற போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 1. எக்ஸ் 6ம் போது 2. 10ங்கிறப்போ 4. 12ங்கிறப்போ என்ன வருது? 5. அப்போ இதுதான் அட்டவணை. இதுக்கு அடுத்தது வந்து என்ன வேணும்? அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு படம் வரைஞ்சிக்கோ, போட்டுக்கோ. இது வந்து ஏ, இது வந்து பிங்கிற 2 கணங்கள். ஏ கணத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகள் எழுதிக்கும். அதாவது மதிப்பகத்தில் 2 4 6 10 12. ஏ பியில் 0 1 2 4 5 6 4 5 9. ஓகே, சரி. இப்போது 2 வந்து 2னுடைய வீச்சு என்னது? நிழலூர் வந்து 0. அப்போ 2 வந்து 0வோட கனெக்ட் பண்ணணும்.
அடுத்தது 4னுடைய நிழலுரு 1, இப்போ 4 1ஓட கனெக்ட் பண்ணும். 6ன் நிழலுரு 2, 6 2ஓட கனெக்ட் பண்ணும். 10ன் நிழலுரு 4, 10 4ஆல் கனெக்ட் பண்ணும். 12ன் நிழலுரு 5, 12 5ஓட கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல எஃப்னு எழுதிக்கணும். இதுதான் அம்புக்குறி படம். சரியா? அடுத்தது வந்து என்ன கேட்டுக்கண்டாங்க, வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. வரைபடம் வரைபடத்தில் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரையணும். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்போ இங்கே 12 வரைக்கும் இருக்குது. அப்போது 2 4 6 8 10 12 14 அப்படி போட்டுக்கலாம். 2 4 6 8 10 12 14 எல்லாம் ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் வரைகிறப்போ. இங்கே மேக்ஸிமம் 5 தான் இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டா வரும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல 0. சரியா? அப்போது 2க்கு 0. அப்போ 2 0ன்னு என்ன பண்ணணும், அச்சு மேலேயே குறிக்கணும். சரி, அடுத்தது 4க்கு 1, 4 1 4 1 இங்கே வரும். 4, 1 இது 2, 0. அடுத்தது 6 2, 6க்கு 2, 6, 2. அடுத்தது என்ன, 10 4, 10க்கு 4. அடுத்தது 12 5, 12க்கு 5, 5க்கு நேராக 12 குறிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். இதுதான் வரைபடம். இந்த வரைபடம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி இருக்கும். சரியா? இந்த கோடு நமக்கு தேவையில்லை, இந்த புள்ளிகளை மட்டும் குறிச்சா போகிறோம். பட் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரியா? அப்போ இதுதான் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 5 மார்க் கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு சார்பு எஃப் மேப்ஸ் ஏ டு பின்னு சொல்லிட்டு அந்த சார்பை வரையறுத்துருவாங்க. நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் x/2 - 1 கொடுத்துருவாங்க. அதனுடைய மதிப்பகமும் துணை மதிப்பகமும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த சார்புகளை வந்து இந்த வரிசை ஜோடிகள் கணம், அட்டவணை, அம்புக்குறிப்படம், வரைபடம், இந்த மாதிரி இந்த 4 விதத்தில் வந்து குறிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸில் பிரதியிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன மதிப்பு வருதுங்கிறதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். வீச்சகம் நமக்கு என்ன இருக்குது, 0 1 2 4 5 இதுதான் வீச்சகம். அப்போது வரிசை ஜோடிகள் கணம் முதல் கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடிகள் கணம்னா ஒன்றும் கிடையாது, மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு நம்ம இப்போ மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம் எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு அதை அப்படியே தெரித்து எழுத வேண்டியது தான். அப்போ 2 0, அப்புறம் 4 1 6 2 10 4 12 5 ரொம்ப ஈஸி. அடுத்து அட்டவணை, அதே தான் வேறு வடிவில் எழுத போகிறோம். அட்டவணைன்னு என்ன செய்யணும், எக்ஸ் எழுதிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கணும். இதில் மதிப்பகத்தில் என்ன மதிப்பு இருக்குது, 2 4 6 10 12 எழுதிக்கலாம். y = f of x எழுதி அதில் என்னென்ன உறுப்புகள்லாம் சேர்ந்துருக்கு, 0 1 2 4 5 9. அப்போது 5 வரைக்கும் தான் வரும். 9க்கு எந்த இது கிடையாது, 300 இல்லை. அப்போது 2ன் நிழலுரு 0, 4ன் நிழலுரு 1, 6ன் நிழலுரு 2, 10ன் நிழலுரு 4, 12ன் நிழலுரு 5. சரியா? அதே மாதிரி மாற்றி சொல்லணும்னா 0வின் 300 2, 1ன் 300 4, 2ன் 300 6, 4ன் 300 10, 5ன் 300 12. வெரி குட். அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டா போகிறோம். இதுதான் வந்து 300 நல்லூறு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து வரைபடம். வரைபடங்கிறப்ப நம்ம இதை அளவு வந்து கரெக்டாக எடுக்கணும். 1 2 3 4 இல்லைன்னா 2 4 6 8 அப்படி போட்டுக்கணும். 2க்கு அப்புறம் 3 போட்டு 5ன்னு எழுதக்கூடாது. ஒரே அளவாக தான் எழுதணும் வரைபடத்தில் எப்போவுமே. அப்போ இங்கே 2 4 6 8 10 12ன்னு எழுதியிருக்கும். இங்கே அதே மாதிரி நமக்கு ஒன்று ஒன்றா எடுத்தாலே போகிறோம். 5 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 1 2 3 4 5 போட்டுக்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு சென்டிமீட்டர் நேராக ஸ்கேல் வச்சு தான் போடணும் வரைபடம். கையில் போடக்கூடாது. ஸ்கேல் வச்சு வரைபடத்தில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவு எடுத்து குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்து கோடு போட வேண்டியதில்லை. சும்மா இந்த புள்ளிகள் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதனால் புள்ளிகளை மட்டும் சேர்த்திக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போகும். 4ஆம் கணக்கு பாருங்கள். எஃப் மேப்ஸ் n to n. எஃப் மேப்ஸ் n to n என்ற சார்பு f of x சமம் 2x + 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பு இல்லை.
அது ஒன்றுக்கு ஒன்றான. இல்லை என காட்டு அப்படின்னு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் என்னது? 2x + 1. அப்போது n டு nங்கிறான். என்னங்கிறது என்ன நமக்கு தெரியும். என்னங்கிறது என்ன? இயலெண்களின் கணம். இயலெண்களின் கணம் எப்படி இருக்கு? எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 2 3 4. அப்போது இயலெண்களின் கணம் n. n சமம் எப்படி ஆரம்பிக்கும்? 1 2 3 4 அப்படி முடிவில்லா கணம் அது இல்லையா? அப்போ நம்ம 1 எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் சமம் 1ன்னு போடுங்க முதல் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ எஃப் ஆஃப் 1 சமம் 2 × 1 + 1. ஓ 2 2 2 1 3. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 2 போடலாம். அப்போது எஃப் ஆஃப் 2 சமம் 2 × 2 + 1. 2 2 4 4 1 5. 4 = 1 5. அப்புறம் எஃப் எக்ஸ் சமம் 3ன்னு போடலாம். 3ன்னு போடுறோம். 2 × 3 + 1. 3 2 6 6 + 1 7. அப்போ எக்ஸ் சமம் 4 போடுறோம். எஃப் ஆஃப் 4 சமம் 2 × 4 + 1. 4 2 8 + 1 9. இப்போது நம்ம இதை வந்து அம்புக்குறி வடிவத்தில் எழுதி பார்க்கலாம். என்ன சார்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது n, இது n. n டு n தான் சொல்லியிருக்காங்க. இது f. என்னன்னா நமக்கு தெரியும். இயலெண்களின் கணம் 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா. நீ அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 எக்ஸெட்ரா. சரி, இப்போது எஃப் ஆஃப் 1க்கு வந்து என்ன? 3. அப்போது 1 வந்து 3ஓட கனெக்ட் பண்ணுங்க. 2 வந்து 5. 2 5 கூட கனெக்ட் ஆகுது. 3 7. 4 9. சரியா? இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு உறுப்பிற்கும் வேறு வேறு என்ன இருக்கு? நிழலுருக்கள் இருக்கு. எண்ணில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் வேறு வேறு நிழலுருக்கள் இருக்கு. அதனால் இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. இப்போ இது மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறாங்க. மேல் சார்பு இல்லைன்னா என்ன? ஏதாவது ஒரு உறுப்புக்காவது முன்னொரு இருக்கக்கூடாது. இப்போ பாரு, 1க்கு முன்னொரு இருக்கா? இல்லை. 2க்கு இல்லை, 4க்கு இல்லை, 6க்கு இல்லை, 8க்கு இல்லை. அதனால் நிறைய உறுப்புகளுக்கு முன்னுருக்கள் இல்லை. அதனால் இது மேல் சார்பு இல்லை. ஒன்றுக்கொன்றான சார்புனா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வேறு வேறு நிழலுருக்கள் இருக்கணும். இருக்கா? இருக்குது. அதனால் ஒன்றுக்கொன்றான சார்பு. மேல் சார்பு இல்லைன்னா ஏன் சொல்கிறோம்? ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன்னூறு இல்லைனாலே மேல் சார்புன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே பாரு, நிறைய உறுப்புகளுக்கு முன்னூறு இல்லை. 1க்கு இல்லை, 2க்கு இல்லை, 4க்கு இல்லை, 6க்கு இல்லை, 8க்கு இல்லை. அப்போ கண்டிப்பாக இது மேல் சார்பு இல்லை. எனவே எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு இல்லை. மேல் சார்பு இல்லை, ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் உங்களுக்கு 4ஆம் கணக்கு. சரியா? பயிற்சியில் 4ஆம் கணக்கு. சரியா? ஈஸி. 6ஆம் கணக்கில் ஏ சமம் 1 2 3 4, பி சமம் என்னங்கிறான். என்னங்கிறது என்ன? இயலெண்களின் கணம். சரியா? எஃப் மேப்ஸ் ஏ டு பி. எஃப் என்ற சார்பு ஏலிருந்து பிக்கு வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் x³ கொடுத்துருக்காங்க. என்று வரையறுக்கப்படுகிறது. எஃப்பின் வீச்சகத்தை காண்க. வீச்சகம் கேட்குறாங்க. அப்புறம் எஃப் எவ்வகை சார்பு. என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பகம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 மதிப்பகம் கொடுத்துருக்காங்க. வீச்சகம் வந்து n. என்னங்கிறது என்ன? இயலெண்களின் கணம். இப்போ இயலெண்களின் கணம் நமக்கு தெரியும். சரி, முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் சமம்னா x³ அது முதல்ல எழுதிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் x³. அப்போது மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக பிரதியிடலாம்.
எஃப் ஆஃப் 1 சமம் 1 கியூப். அப்போது 1 கியூப்னா என்ன 3 தடவை அதே நம்பரை பெருக்கணும். கியூப்னா 3 தடவை பெருக்கணும். ஸ்கொயர்னா 2 தடவை பெருக்கணும். இப்போ 3 தடவை பெருக்கிறோம். ஓர் 1 1 ஓர் 1 1 மதிப்பு 1. அடுத்தது எஃப் ஆஃப் 2 போடுறோம். 2 கியூபு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 2 4 4 2 8 6ன்னு போட்டுருவீங்க. பார்த்துக்கோ 2 2 4 4 2 8 பெருக்கல் சரியா? இப்போ 8. அடுத்தது எஃப் ஆஃப் 3 3 கியூபு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 93 27. எஃப் ஆஃப் 4 பெருக்கணும். 4 கியூபு 4 3 தடவை பெருக்கணும். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 நாங்கள் 16 16 நாங்கள் 64. சரியா? இப்போது நம்ம வீச்சகம்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்? எஃப்பின் வீச்சகம். அப்போது எஃப்பின் வீச்சகம் சமன் போட்டு வீச்சகத்தில் என்னென்ன உறுப்புகள்லாம் வருது? 1 8 27 64. இதுதான் வீச்சகம். சரியா? இந்த உறுப்புகளெல்லாம் லைனாக எழுதிட்டா போகிறது தான் வீச்சகம். அடுத்தது எவ்வகை சார்புன்னு கேட்குறான். அப்போது நம்ம அதுக்கு ஒரு அம்புக்குறி படம் போடலாம். ஏ இது பி வந்து என்னங்கிறான். என்னென்னா ஏழுங்களிங்கனம் 1 2 3 4 என்னென்னலாம் வருது எக்ஸட்ரா 8 எக்ஸட்ரா 27 எக்ஸட்ரா 64 அப்படி போயிட்டே இருக்கும். அது முடிவே இல்லாமல். சரியா? இங்கே 64 இருக்குது. சரி, இங்கே 1 2 3 4 4 உறுப்புகள் தான் இருக்குது. அப்போது 1 உன்னுடைய முன்னுறு நிழலுறு 1 1 நிழலுறு 1 1க்கு 1 போட்டு 2 நிழலுறு என்ன 8 2 நிழலுறு 8 3 நிழலுறு என்ன 27. அப்போ 3 வந்து 27 கூட கணக்கு. 4 நிழலுறு என்ன 64. 4 64 கூட கணக்கு. இது எஃப். இப்போது நமக்கு என்ன தெரியுது? இது எவ்வகை சார்புன்னு கேட்டிருக்காங்களா? எவ்வகை சார்புன்னா இது வந்து ஒவ்வொரு உறுப்பிற்கும் வேறு வேறு நிழலுறுக்கள் இருக்குது. நம்ம போன கணக்கிலேயே பார்த்தோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் வேறு வேறு நிழலுறுக்கள் இருந்தால் அது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் பியில் வந்து முன்னுறுக்கள் இல்லை. அதனால் இது மேல் சார்பு இல்லை. அப்போ வந்து எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, மேல் சார்பு அல்ல. சரியா? அவ்வளோதான் முடிஞ்சது கணக்கு. இப்போ வந்து ஒரு ஓட்டுநர் வந்து மகிழுந்த அதனுடைய மகிழுந்த வேகத்தை கூட்டணும்னா என்ன செய்வார்? நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க, 2 வீலர் ஓட்டிருக்கீங்க, எல்லாம் நிறைய ஓட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ ஒரு காரோ இல்லை டிரைவரோ என்ன பண்ணுவார்? வேகத்தை கூட்டணும்னு என்ன செய்வார்? ஆக்சிலேட்டர் பெல்லரை அமுத்துவார் இல்லையா? அதை அமுத்தின உடனே என்ன ஆகும்? எரிபொருள் வந்து இன்ஜினுக்குள்ளே அதிகமாக பாயும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வேகம் அதிகமாகுது இல்லையா? அப்போது ஓட்டுநர் வேகத்தை கூட்டும் போதுன்னா எரிபொருள் அளவை வந்து அவர் பெடல் பண்ணி அமுத்தி எரிபொருள் அளவை ஜாஸ்தி செய்கிறாரு. அப்போ வேகம் அதிகமாகுது. அதே மாதிரி குறைக்கணுன்னா என்ன செய்வார்? அந்த பெடல்லேருந்து கால் எடுத்துட்டாருன்னா எரிபொருள் போகிற அளவு குறையும். அதனால் வேகம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும். ஆக குறையும். இதில் வந்து 2 நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்று அந்த பெடலில் இருந்து கால் எடுக்கிறது. ரெண்டாவது அந்த எரிபொருள் போகிற அளவு வந்து கால் எடுக்கிறதுனால எரிபொருள் அளவு குறையுது. எரிபொருள் போகிற அளவு குறையிறதுனால வேகத்தின் அளவு குறையுது. அப்போ 2 சார்புகள் இருக்குது. அப்போது ஒன்றின் விளைவு ஒன்றை வந்து இன்னொன்று தொடர் விளைவாக ஏற்படுத்தும். அது கால் எடுக்கிறதுனால எரிபொருள் போகிற அளவு குறையுது, அளவு குறையிறதுனால வேகம் குறையுது. அதே மாதிரி அதர்வைஸ் அதை கூட்டுறதும் அதே மாதிரி தான். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சீன் 3 செட் எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி. அப்போ இங்கேருந்து ஒரு எக்ஸ் இருக்குது. சரியா? எக்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எஃப். அதாவது இங்கே இருக்கிற சார்பை வந்து நம்ம எஃப்னு குறிக்கிறோம். இது முதல் சார்பு. இரண்டாவது சார்பை ஜின்னு குறிக்கிறோம். சரியா? அப்போது இந்த எக்ஸுங்கிற சார்பு எஃப்பால் வர்றப்போ எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. சப்போஸ் இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து என்ன செய்யறாரு? முதல்ல பெடலில் கால் எடுக்கிறப்போ
எரிபொருள் போகிற அளவு குறைகிறது. அப்போ எரிபொருள் போகிற அளவு குறைகிறது தான் எஃப். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜியோட சேர்ந்து, அதாவது எரிபொருள் அளவு குறையிறதுனால அதனுடைய தொடர் விளைவு என்ன? பஸ்ஸோட வேகம் குறையுது. இப்போ பஸ்ஸோட வேகம் குறைகிறதுங்கிறத நம்ம ஜின்னு வச்சுக்கலாம். அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜியின் மீதான எஃப் ஆஃப் எக்ஸின் சார்பு. அப்போது ஒரு எக்ஸுங்கிற வேரியபிள் மாறி எஃப்ங்கிற சார்போடு இணைந்து எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து திருப்பியும் இன்னொரு சார்பு ஜிங்கிற இன்னொரு சார்பு ஆட்டு சேர்ந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறுது. இப்போ இதை வந்து நான் வேறு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பொதுத் தேர்வு எழுத போகிறீங்க. பொதுத் தேர்வு எழுதும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நம்பர் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் நம்பர் அலாட் பண்ணுவாங்க. பரீட்சை எண் கொடுப்பாங்க இல்லையா, தேர்வு எண் தருவாங்க. அப்போ அந்த தேர்வு எண்ணுக்கான நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப தெரியும், அங்கே வந்து ஒரு பார் கோடு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு ஆன்சர் பேப்பர்லையும் பார் கோடு இருக்கும். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு சங்கேத எண் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு தேர்வு எண்ணுக்கும் தகுதியான ஒரு சங்கேத எண் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து அந்த ஸ்கேன் பண்ணுறப்போ அந்த நம்பர் வந்து தெரியும். அந்த நம்பர் வந்து கரெக்டாக உங்கள் நம்பரை காமிச்சு கொடுத்துரும். ஆனால் வெளியே வந்து உங்கள் நம்பர் தெரியவே தெரியாது. அப்போது இது வந்து மாணவர்கள்னு வச்சுக்கலாம். இது மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேர்வு எண், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். எஃப்ங்கிறது தேர்வு எண் கொடுக்குறது. நம்ம தேர்வு எண் ஒவ்வொரு தேர்வு எண்ணுக்கான என்ன கொடுக்குறாங்க, ஒரு சங்கேத எண் கொடுக்குறாங்க, சீக்ரெட் கோடு. அப்போ அந்த சீக்ரெட் கோடுக்கு வந்து ஜி இன்னொரு ஃபங்க்ஷன், அது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக மாறி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. இதைத்தான் நான் ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸ் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுறத ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சார்புகளின் சேர்க்கை, சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஜி, இந்த சின்ன ஜீரோ போடணும், எஃப்னு போடலாம், ஜி டாட் எஃப்னு போடலாம், ஜி ஆஃப் எஃப்னு சொல்லலாம், ஜி டாட் எஃப்னு சொல்லலாம். எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸாக போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. இதுதான் ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. எஃப் என்ற சார்பு ஏலேருந்து பிக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஜி என்ற சார்பு ஜி மேப்ஸ் பி டு சி, பியிலிருந்து சிக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு ஜிங்கிறது. அப்போ இதை எஃப் டாட் ஜின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது தான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். வரையறது என்ன சொல்கிறான்னா, எஃப் மேப்ஸ் ஏ டு பி மற்றும் ஜி மேப்ஸ் பி டு சி என்ற இரண்டு சார்புகளில் படம் வந்து 1.42 பாருங்க. இதில் புத்தகத்தில் எஃப் மற்றும் ஜியின் சார்புகளின் சேர்ப்பு, எஃப் மற்றும் ஜி என்ற சார்புகளின் சேர்ப்பு ஜி டாட் எஃப், ஜி ஆஃப் எஃப், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என குறிப்போம். அவ்வளோதான். இப்போ இதுதான் உனக்கு டெஃபினேஷன். எஃப் மேப்ஸ் ஏ டு பி மற்றும் ஜி மேப்ஸ் பி டு சி, எஃப் மற்றும் ஜி என்ற சார்புகளின் சேர்ப்பு ஜி ஆஃப் எஃப் ஐ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் போட்டு காமிக்கிறோம். இதுதான் வந்து இரண்டு சார்புகளின் சேர்ப்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1, ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு வந்து x + 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இரண்டு சார்புகள் எடுத்துக்கிறோம். இதில் எஃப் டாட் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப் ஐ காண்க. நல்லா கவனிக்கணும். இதில் இரண்டு சார்புகள் இருக்குது. எஃப் ஒரு சார்பு, ஜி ஒரு சார்பு. ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற சார்பு தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஜிங்கிறதுல வெளியே என்ன சார்பு இருக்குது, ஜி தானே இருக்குது, அதாவது ரைட்டில் வலது பக்கம். அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க, x + 4ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
அப்போ அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் இதை போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 2x + 1. அப்போது 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x + 1. ஆனால் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை, எஃப் ஆஃப் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 போடு. அப்போ 2 × எக்ஸ் ப்ளஸ் 4, அப்புறம் என்ன ப்ளஸ் 1. புரியுதா புரியலையா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கவனிச்சுக்கோ. எஃப் டாட் ஜி இல்லை எஃப் ஆஃப் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது வலது இருக்கிற பக்கம் தான் ஃபஸ்ட் எழுதணும். வலது பக்கம் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே எழுதிக்கிற. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? 2x + 1, 2x + 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ 2 × எக்ஸ் ப்ளஸ் 4 + 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இது உள்ளே பெருக்கலாம். பெருக்குன்னா 2 × எக்ஸு 2x ப்ளஸ் 2 4 8 + 1. இப்போ 2x + 8 + 1 9. புரியுதா புரியலையா? இதுதான் எஃப் ஆஃப் ஜி. அடுத்தது ஜி ஆஃப் எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 ஒன்றான்னு பார்க்கலாம். ஜி ஆஃப் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ரைட் மோஸ்ட் ஃபங்க்ஷன் வலது பக்கம் இருக்கிற சார்பு தான் முதல்ல எடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு? 2x + 1, அது 2x + 1, ஜி ஆஃப் 2x + 1. சரி, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2x + 1 போட்டால் 2x + 1 + 4. அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா 2x + 1 + 4 போட்டு 2x + 1 4 5. அப்போது எஃப் டாட் ஜி என்ன வருது? 2x + 9 வருது. ஜி டாட் எஃப் ஜி ஆஃப் எஃப் என்ன வருது? 2x + 5ன்னு வருது. அப்போது ரெண்டுமே வேறு வேறு. இப்போ எப்போவுமே வந்து சார்புகளின் சேர்க்கை வந்து மாற்றத்தக்கதல்ல, மாற்று பண்பு இல்லை அதுக்கு. எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் எப்போவாது தான் சமமாக வரும். எப்போ எல்லா சமயமும் சமமாக வராது, மோஸ்ட்லி சமமாக வராது. எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப், எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். யூஸ்வலாக எல்லா நேரம் வராது, எப்போவாது சமமாக இருக்கலாம். 1.22 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் என்னது? 3x + 2. ஜி ஆஃப் எக்ஸ் சமம் 2x + kன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் எஃப் டாட் ஜி சமம் ஜி டாட் எஃப். சமம்னு கொடுத்துட்டான் அவனே. சமமாக இருந்தால் கேயின் மதிப்பு என்ன? இதுதான் கேள்வி. பரிமாற்று பண்பை பூர்த்தி செய்வதில்லைன்னுங்களே, இங்கே சமமானு கொடுக்குறீங்களா சார் அப்படின்னா, ஆமாம், எல்லா நேரமும் சமமாக இருக்காது, சில சமயங்களில் சமமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அது எப்போன்னு பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம். எஃப் டாட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x + k, 2x + k. சரி, அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 3x + 2. அப்போது 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x + k. அப்போ 2x + k + 2. இப்போ உள்ள பெருக்கு 3 6x + 3 × k 3k + 2. இதுதான் எஃப் ஆஃப் ஜி. அடுத்தது பாருங்கள், ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 3x + 2. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 2x + k. அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஜியில் என்ன போடணும்? 3x + 2ன்னு போடணும். இப்போ 2 இன்ட்டு 3x + 2 + k. உள்ள பெருக்கு 2ஆல் 3 6x 2 2 4 + k. சரி, இப்போது எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எஃப் ரெண்டுமே எழுதிட்டோம். இது ரெண்டையும் என்னன்னு கொடுத்துருக்காங்க? சமன் கொடுத்ததுனால எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். சரி, அப்போது எஃப் ஆஃப் ஜி வந்து 6x + 3k + 2 சமம் 6x + k +
4 + k. கவனி, இந்த ரெண்டு பக்கமும் இதை அடிச்சிடலாம். RX ஒரே மாதிரி இருக்கா, இதை அடிச்சிடலாம். கேவெல்லாம் ஒரு பக்கமும் ரெண்டு தனி உறுப்பு ஒரு பக்கமும் கொண்டு வந்தீங்கன்னா 3k - k சமம் 4 - 2 +2 அந்த சைடு கொண்டு போனால் -2 ஆகிடும். கே அந்த பக்கம் வரப்போ இப்போ 3kல கே போனால் 2k, 4 2 போனால் 2, கே சமம் 2/2 1. இப்போ கே மதிப்பு என்ன? 1. வணக்கம். கல்வி டிவி ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் பக்க எண் 156 இருந்து 159 வரை உள்ள பகுதியினை இன்று நாம் பார்க்க போகிறோம். மாணவ செல்வங்களை, ஒரு புதிய கல்வி ஆண்டின் புதிய வகுப்பில் நாம் இருப்பதாக நினைத்து கொள்வோம். புதிய வகுப்பு, புதிய ஆசிரியர் உள்ளே நுழைகிறார். அந்த வகுப்பு பாடம் எடுக்கும் வகுப்பாக இருக்காது, அறிமுக வகுப்பாக தான் இருக்கும். ஸோ அறிமுகத்தில் முதலில் கேட்கப்படும் வினா, உங்கள் பெயர் என்ன? ஆசிரியர் தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்தி கொண்டு ஒவ்வொருடம் தங்களுடைய பெயரை கூறுமாறு கேட்பார். பெயர், நேம் என்பது ஒருவருடைய ஐடென்டிட்டி. ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நேம் வேணும். பெயர் இல்லை என்றால் கம்யூனிகேஷனே இல்லை. இதே மாதிரி தான் கரிம சேர்மங்கள் எடுத்துக்கொண்டோமானால் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டிலே கரிம சேர்மங்கள் அனைத்தும் இயற்கையான பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக சிவப்பு எறும்பிலிருந்து ஃபார்மிக் அமிலம் எடுக்கப்பட்டது. சிவப்பு எறும்பினுடைய லத்தீன் பெயர் ஃபார்மிகா. ஸோ அதற்கு ஃபார்மிக் அமிலம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதுபோல எலுமிச்சை, ஆப்பிளிலிருந்து சிட்ரிக் அமிலமும் மேலிக் அமிலமும் பிரித்தெடுக்கப்பட்டது. அதனுடைய லத்தீன் மொழியிலிருந்து அதற்கு சிட்ரிக் அமிலம் மற்றும் பெயர் சூட்டினர். முதலாக ஹோலர் என்பவர் 1828ஆம் ஆண்டு ஆய்வகத்திலேயே வேதிப்பொருட்களை கொண்டு யூரியா என்ற ஒரு பொருளை தயாரித்தார். இதுதான் முதலாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட கரிம பொருள். அதைத் தொடர்ந்து அதிக கரிம பொருட்கள் ஆய்வுக்கூடங்களிலே தயாரிக்கப்பட்டது. ஸோ இதில் நேம் வைப்பதற்கு மிகவும் பிரச்சனையாக இருந்தது. நமக்கு நேம் வைக்கணும் அப்படின்னா நமக்கு யார் வைப்பா? தந்தை, தாய், இல்லைன்னா நம்ம தாத்தா, பாட்டி. ஸோ இதே மாதிரி கரிம சேர்மங்களுக்கு நேம் வைப்பதற்காக ஒரு தாத்தா, அதனுடைய அமைப்பு பெயர் IUPAC ஆகும். ஸோ இந்த வகுப்பில் நம்ம IUPAC என்ற அமைப்பின் கீழ் எவ்வாறு கரிம சேர்மங்களை பெயரிடலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக, அதற்கு முன்பாக IUPAC அப்படின்னா என்ன? இது 1919ஆம் ஆண்டு எல்லா அறிவியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது. I ஃபார் இன்டர்நேஷனல், U ஃபார் யூனியன் ஆஃப், P ஃபார் பியூர், A ஃபார் அப்ளைட், C ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ IUPAC, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய பெயரை எடுத்துக்கொள்ளலாம். S. அஜய் குமார் சர்மா. S என்பது அனைவருக்கும் தெரியும், இனிஷியல். அது IUPAC நேமில் நம்ம எடுத்துக்கிட்டோமானால் முன்னோட்டு என்று சொல்வார்கள். அஜய், அது அடிக்கடி நம்ம கூப்பிடுற பெயராக இருக்கலாம். ஸோ அந்த அஜய் அப்படிங்கிறது அடிப்படை சொல். குமார், பின்னாடி வருகிற குமார், சர்மா என்பது முதல்நிலை பின்னோட்டு, சர்மா என்பது 2ஆம் நிலை பின்னோட்டு. இதே மாதிரி தான் IUPAC பெயரிடுவதில் 3 கூறுகள் உள்ளன. முன்னோட்டு, அடிப்படை சொல், பின்னோட்டு. முன்னோட்டு என்பது பதிலியை குறிக்கும். அடிப்படை சொல் என்பது நீண்ட கார்பன் சங்கிலியை குறிக்கும். பின்னோட்டு என்பது 2 வகைப்படும். அதில் முதல்நிலை பின்னோட்டு பிணைப்பினை குறிக்கும், 2ஆம் நிலை பின்னோட்டு வினை செயல் தொகுதியை குறிக்கும். ஸோ முன்னோட்டு என்பது பதிலியையும், அடிப்படை சொல் என்பது நீண்ட கார்பன் சங்கிலியையும், முதல்நிலை பின்னோட்டு என்பது பிணைப்பினையும், 2ஆம் நிலை பின்னோட்டு என்பது வினை செயல் தொகுதியையும் குறிக்கும். முதலாக நம்ம அடிப்படை சொல் அதுனா என்னன்னு பார்க்க போகிறோம்.
அனைவருக்கும் தெரியும் கரிம சேர்மங்கள் கார்பனால் ஆனது. கார்பன் மற்றொரு கார்பனுடன் இணைந்து நீண்ட சங்கிலியை உருவாக்குவதால் அதிகமான கரிம சேர்மங்கள் உருவாகுகின்றன. இந்த அடிப்படை சொல் என்பது கார்பன் சங்கிலியை பொறுத்தது. நீண்ட கார்பன் சங்கிலி தான் அடிப்படை சொல். இந்த நீண்ட கார்பன் சங்கிலியில் உள்ள கார்பன்களின் எண்ணிக்கையை வைத்து அதற்கு பெயர் சூட்டலாம். கார்பனின் எண்ணிக்கை 1 என்று இருந்தால் மீத் என்றும், 2 என இருந்தால் ஈத் என்றும், 3 என்று இருந்தால் ப்ரொப் என்றும், 4 என்று இருந்தால் பியூட் என்றும், 5 என்று இருந்தால் பென்ட் என்றும், 6 என்றால் ஹெக்சேன், 7 என்றால் ஹெப்டேன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு தெரிய வேண்டியது 1 முதல் 7 வரை தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்கிறேன், 1 என்றால் மீத், 2 கார்பன் இருந்தால் ஈத், 3 கார்பன் இருந்தால் ப்ரொப், 4 கார்பன் இருந்தால் பியூட், 5 கார்பன் இருந்தால் பென்ட். அடுத்ததாக இந்த இதில் பார்க்குறீங்க எடுத்துக்காட்டு CH3 CH2 CH3. ஸோ இதில் கார்பனின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 3 உள்ளது. எனவே இதனுடைய அடிப்படை சொல்லின் பெயர் ப்ரப் ஆகும். இதனுடைய அடிப்படை சொல் ப்ரப் ஆகும். அடுத்ததாக முன்னோட்டுகளை பார்ப்போம். முன்னோட்டு என்பது கார்பன் சங்கிலியில் உள்ள பதிலீடுகளை குறிக்கும். இங்கிலீஷில் சொல்லணும்னா சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டிடியூட். ஹைட்ரஜனை தவிர மற்ற அணுக்களை குறிக்கும். ஸோ கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கும், கண்டிப்பாக கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தாதான் கரிம சேர்மங்கள். கார்பன் ஹைட்ரஜனை தவிர மீதி இருக்கிற தொகுதிக்கு பேர் முன்னோட்டு ஆகும். ஸோ கார்பன் சங்கிலியில் உள்ள பதிலீடுகளை குறிப்பது முன்னோட்டு ஆகும். எடுத்துக்காட்டாக அதனுடைய பெயர்களை பார்க்கலாம். Cl என்பது இருந்தால் அதற்கு பெயர் குளோரோ, I என்று இருந்தால் அதற்கு பெயர் அயடோ, CH3 என்றால் மெத்தில், CH2 CH3 என்றால் எத்தில். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது இந்த படத்தில் பார்க்குறோம் CH3 CH CH3 CH2 CH2 CH3. அடிப்படை சொல் இதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அடிப்படை சொல்கிறது நீண்ட கார்பன் சங்கிலி. ஸோ இதில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. இந்த 5 கார்பன் ஹைட்ரஜனை தவிர ஒரு CH3 தொகுதி தனியாக உள்ளது. அதை வட்டமிட்டு காட்டியிருக்கிறேன். அந்த CH3 என்பது பதிலீடு ஆகும். இது மெத்தில் எனப்படும். CH3 என்பது மெத்தில் எனப்படும். அடுத்ததாக பார்க்க போகிறோம் பின்னோட்டு. இது பெயரின் இறுதியில் வரும் 2 வகைப்படும். முதன்மை பின்னோட்டு பிணைப்பினை குறிக்கும். முதன்மை பின்னோட்டு பிணைப்பினை குறிக்கும். ஸோ ஒற்றை பிணைப்பு இருந்தால் அதனுடைய பெயர் ஏன் என்றும், இரட்டை பிணைப்பு இருந்தால் ஈன் என்றும், முப்பிணைப்பு இருந்தால் ஐன் என்றும் குறிக்கப்படும். இரண்டாம் நிலை பின்னோட்டு என்பது ஒரு வேதி சேர்மத்தில் உள்ள வினை செயல் தொகுதியை குறிக்கும். வினை செயல் தொகுதி இல்லாத சேர்மங்களை நாம் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லுவோம். ஹைட்ரோ கார்பனை தான் அல்கேன், அல்கீன், அல்கைன் என்று பிரிப்பார்கள். இந்த ஹைட்ரோ கார்பனை தவிர ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு வினை செயல் தொகுதி இருந்தால் அந்த வினை செயல் தொகுதியை இரண்டாம் நிலை பின்னூட்டுவாக பெயரிட வேண்டும். வினை செயல் தொகுதி OH ஆக இருந்தால் அந்த சேர்மம் ஆல்கஹால் எனவும் அதனுடைய பின்னூட்டு பெயர் ஆல் என்றும், வினை செயல் தொகுதி CHO ஆக இருந்தால் அதன் சேர்மத்தின் பெயர் ஆல்டிஹைடு என்றும் பின்னொட்டு ஏல் என்றும் குறிக்கப்படும். அதே மாதிரி வினை செயல் தொகுதி CO என்று இருந்தால் கீட்டோன் என்றும் அதனுடைய பின்னொட்டு பெயர் ஓன் என்றும் குறிக்கப்படும். COOH வினை செயல் தொகுதியாக இருந்தால் அந்த சேர்மத்தின் பெயர் கார்பாக்சிலிக் அமிலம், அதனுடைய பின்னொட்டு ஆயிக் அமிலம் என்று குறிக்கப்படும். இதுதான் நீங்கள் இந்த அட்டவணையில் பார்க்கிறீர்கள். ஆல்கஹால் OH ஆல், ஆல்டிஹைட் CHO ஏல், கீட்டோன் CO ஓன், கார்பாக்சிலிக் அமிலம் COOH ஆயிக் அமிலம். ஸோ இதுவரை நம்ம IUPAC பெயரிடுவதில் உள்ள கூறுகளை பார்த்தோம். முன்னோட்டு, அடிப்படை சங்கிலி, முதல்நிலை பின்னோட்டு, இரண்டாம் நிலை பின்னோட்டு. ஒரு சேர்மத்தில் கண்டிப்பாக 3 கூறுகள் இருக்கும். முன்னோட்டாக பதிலீடியாகவும், அடிப்படை சங்கிலியாக கார்பன் சங்கிலியும், பின்னோட்டாக அது பிணைப்பாக இருக்கலாம் அல்லது வினை செயல் தொகுதியாக இருக்கலாம், இல்லைனா இரண்டும் சேர்ந்தும் இருக்கலாம். இதுவரை உள்ளதை நம்ம ரீகால் பண்ணுவதற்காக ஒரு சின்ன கொஸ்டின். கண்டுபிடி 1 2 3 4
படத்தில் பார்க்குறீங்க, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். நம்பர் 1 அப்படிங்கிறது மெத்தில். ஸோ இது என்னது? ஒரு பதிலி. நம்பர் 2 என்பது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு அடிப்படை சங்கிலி. அடிப்படை சங்கிலி, நீண்ட கார்பன் சங்கிலி. ஸோ எனவே இது அடிப்படை சங்கிலி. நம்பர் 3 ஒரு OH, இது ஒரு வினை செயல் தொகுதி. ஸோ இது இரண்டாம் நிலை பின்னொட்டு. நம்பர் 4 இரட்டை பிணைப்பை குறிக்கிறது. எனவே இது முதல்நிலை பின்னொட்டு. ஸோ ஒரு கரிம சேர்மத்தில் கண்டிப்பாக ஒரு பதிலீடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கணும் என்பது கிடையாது. அடிப்படை சங்கிலி கண்டிப்பாக இருக்கும். பிணைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது ஒற்றை பிணைப்பாகவோ இரட்டை பிணைப்பாகவோ முப்பிணைப்பாக இருக்கும். வினை செயல் தொகுதி இருக்கலாம். இருந்தால் ஆல்கஹால், ஆல்டிஹைடு என பிரிக்கலாம். இல்லை என்றால் அது ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் ஐயுபிசியில் உள்ள கூறுகள். இப்பொழுது நாம் எப்படி ஐயுபிசி நேமை பெயரிடலாம் என்று பார்க்க போகிறோம். ஐயுபிசி பெயரை எழுதுவதற்காக நமக்கு இன்று நிறைய விதிகள் விதிக்கப்பட்டுள்ளது. முதலாவது விதியை பார்க்கலாம். முதலாவது விதி, நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை கண்டறிய வேண்டும். நீண்ட கார்பன் சங்கிலி தொடர், இந்த சங்கிலி தொடர் நீளமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதிக கார்பன் அணுக்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த கார்பன் அணுக்கள், இந்த நீண்ட சங்கிலி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அது மேலிருந்து கீழாக வரலாம், இல்லைனால் லெஃப்ட் டு ரைட்டாக வரலாம். இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரைட்டாக எடுக்கல, மேலிருந்து வந்து ரைட்டுக்கு போகுது. ஏன் அப்படி போகுது? மேலிருந்து ரைட்டுக்கு போகும்போது தான் அந்த கார்பனின் எண்ணிக்கை 7ஆக வருகிறது. ஸோ இது 7 கார்பன் அணுக்களை கொண்ட அடிப்படை சங்கிலி. எனவே இதனுடைய பெயர் 7 கெப்ட் ஆகும். கீழே உள்ளது பார்த்தீங்களானால் அது ஒரு தவறானது. ஏனென்றால் நீங்கள் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்காக நீங்கள் அந்த அடிப்படை சங்கிலியை தேர்ந்தெடுக்கும் போது அதில் 6 கார்பன் அணுக்கள் தான் வருகிறது. எனவே இது தவறானது. முதலில் உள்ளது சரியானது. ஸோ ஒரு நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அதிகமான கார்பன் அணுக்கள் இருக்க வேண்டும். நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை தேர்ந்தெடுத்தாச்சு, அதிக கார்பன் உள்ளதை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். இப்பொழுது இரண்டாவது விதி, நீண்ட கார்பன் சங்கிலி தொடரிலே இரண்டாவது விதியை பார்க்கிறோம். இப்போ நீண்ட கார்பன் சங்கிலியில் பதிலியும் இருக்கலாம் அல்லது வினை செயல் தொகுதியும் இருக்கலாம். இப்போ நீண்ட கார்பன் சங்கிலிக்கு நாம் எண்ணிட வேண்டும், இடையெண் என்று சொல்லுவோம். அதை குறிக்க வேண்டும். இந்த இடையெண்ணை நீங்கள் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. பதிலி அல்லது வினை செயல் தொகுதி இரண்டில் ஏதாவது இருக்கலாம், இரண்டும் இருக்கலாம். அதில் பதிலி அல்லது வினை செயல் தொகுதி அண்மையில் அமையுமாக, அண்மையில் அமையும் என்றால் மிக குறைவான எண் வருமாறு நம்பரிட வேண்டும், இடையெண்ணை குறிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த படத்தில் பார்க்குறோம், CH3 CH CH2 CH2 CH3, மேலே ஒரு பதிலி இருக்குது CH3. செகண்ட் ஒன்று பார்க்குறோம். முதல் இதில் இடது பக்கத்தில் இருந்து எண்களை இட்டு இருக்கிறோம், 1 2 3 4 5. இப்பொழுது அந்த பதிலிக்கு 2, இடையெண் 2. இரண்டாவது எடுத்துக்காட்டில் உள்ள எண்ணிடுதல் வலப்பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அந்த பதிலியுடைய இடையெண் 4. ஸோ தவறு. முதலாவது இடையெண் 2. ஸோ அதுவே மிகவும் சரியானதாகும். இப்பொழுது ஒரு கொஸ்டின் வரலாம். ஒரு அடிப்படை சங்கிலியில் வினை செயல் தொகுதியும் இருக்கு, பதிலியும் இருக்கு. நான் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் வினை செயல் தொகுதிக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஸோ இதில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா CH3 CH CH3 CH2OH அப்படின்னு இருக்கு. இதில் OH வினை செயல் தொகுதி. ஸோ OH இருக்கிற கார்பனுக்கு இடையெண் குறைவாக வருமாறு, ஸோ முதல் எடுத்துக்காட்டில் கார்பன் எண்ணிக்கை, கார்பனுடைய இடையெண் OH வினை செயல் தொகுதி இருக்கிற கார்பனுடைய இடையெண் 1 ஆகும். CH3 CH CH3 CH2OH இதுவே சரியானது. இரண்டாவது இடத்தில் பார்க்குமானால் நம்மளுடைய எண்ணிடும் முறை இடப்பக்கத்திலிருந்து ஆரம்பித்தோமானால் வினை செயல் தொகுதி இருக்கும் கார்பனுக்கு இடையெண் 3 வருகிறது. எனவே தவறு. ஸோ இந்த எடுத்துக்காட்டை பொறுத்தவரை இடையெண்ணானது
வலது பக்கத்தில் இருந்து குறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் OHக்கு மிக குறைந்த முதல் இடையெண் கிடைக்கும். இது 2 விதிகளுமே அடிப்படை கார்பன் சங்கிலியை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான விதிகள். ஸோ முதல் பாயிண்ட், அடிப்படை சங்கிலியை நாம் தேர்ந்தெடுத்து விட்டாச்சு. 2வது, அதற்கு இடையெண்ணும் கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது 3வது விதியாக பெயரிடும் முறை, பதிலி. இந்த பதிலியின் இடம் கண்டறியப்பட்டு இடையெண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் பதிலியின் பெயரான முன்னோட்டு குறிப்பிட வேண்டும். ஒரு பதிலியை செலக்ட் பண்ணியாச்சு, அந்த பதிலிக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்கணும், நேம் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அதனுடைய இடையெண், அதுக்கப்புறம் ஒரு கோடு போடணும், அதுக்கப்புறம் அந்த முன்னோட்டுடைய பெயர். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணிடுதல் இடப்பக்கத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ பதிலி CH3, அதனுடைய இடையெண் 2. அப்போ இடையெண் 2, ஒரு கோடு, மெத்தில், CH3 என்பது மெத்தில். ஸோ இந்த பதிலியினுடைய நேம் 2 கோடு மெத்தில், 2 மெத்தில். இது பதிலியின் பெயரிடும் முறை. அடுத்ததாக முதன்மை பின்னொட்டு பார்க்கலாம். முதன்மை பின்னொட்டு என்பது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிணைப்பினை குறிக்கும். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இரட்டை பிணைப்பு இருக்கிறது. ஸோ இரட்டை பிணைப்புக்கு இடையெண் மிக குறைவாக வருமாறு நாம் வலது பக்கத்திலிருந்து எண்ணிட வேண்டும். 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கு முதன்மை பின்னொட்டினுடைய இடையெண் 1, அது இரட்டை பிணைப்பாக இருப்பதால் ஈன் என்று குறிப்பிட வேண்டும். இது முதன்மை பின்னொட்டினுடைய விதியாகும். அடுத்ததான விதி இரண்டாம் நிலை பின்னொட்டு. இரண்டாம் நிலை பின்னொட்டுனா என்ன? வினை செயல் தொகுதி. ஸோ வினை செயல் தொகுதியினுடைய இடையெண் கண்டறியப்பட வேண்டும். இந்த எடுத்துக்காட்டில் OH என்பது வினை செயல் தொகுதி. இது முதல் கார்பனில் இருக்கிறது. ஸோ 1 கோடு, OH என்றால் என்ன பெயர்? ஆல். ஸோ 1 கோடு ஆல், இது இரண்டாம் நிலை பின்னொட்டியின் பெயராகும். ஸோ இதுவரை IUPAC பெயர் எப்படி எழுத வேண்டும், எப்படி ஒவ்வொரு பதிலுக்கு எப்படி பெயரிட வேண்டும், அடிப்படை சங்கிலி எப்படி பெயரிட வேண்டும், இரண்டாம் நிலை பின்னொட்டு முதல்நிலை பின்னொட்டு எப்படி பெயரிட வேண்டும் என்று பார்த்தோம். கடைசி விதியாக முதன்மை பின்னொட்டும் இரண்டாம் பின்னொட்டும் இருக்குமானால் அது இரண்டையும் சேர்க்கும் போது இடையில் வருகிற ஈ என்ற எழுத்து நீக்கப்பட வேண்டும். இந்த 6 விதிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் என்ன விதமான கஷ்டமான கரிம சேர்மங்களாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பெயர் சூட்டலாம். இது கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த வகுப்புக்கு பெரிய ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம சேர்மங்கள்னாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விதிகளை தெரிந்து கொண்டாலானால் நீங்கள் கண்டிப்பாக எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த விதிகளை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். முதலாவதாக அடிப்படை சங்கிலியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடிப்படை சங்கிலியை தேர்ந்தெடுக்கும் போது கார்பனின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கார்பனின் எண்ணிக்கைக்கு எண்ணிட வேண்டும், இடையெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். இடையெண் கண்டுபிடிக்கும் போது அது வலது பக்கத்திலிருந்து வரலாம், இல்லைனா இடது பக்கத்திலிருந்து வரலாம். ஆனால் பதிலி இருந்தால் பதிலிக்கு மிக குறைந்த இடையெண் வருமாறும், வினை செயல் தொகுதி இருந்தால் அதுக்கு மிக குறைந்த இடையெண் வருமாறும் நீங்கள் எண்ணிட வேண்டும். பதிலியும் வினை செயல் தொகுதி இரண்டும் இருக்குமானால் வினை செயல் தொகுதிக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வினை செயல் தொகுதி இருக்கும் கார்பனுக்கு குறைவான எண் வருமாறு எண்ணிட வேண்டும். எப்பொழுதுமே ஒரு அடிப்படை சங்கிலி கண்டுபிடித்து விட்டால் அதில் ஒரு நீண்ட கோடு போட்டு விடுங்கள். அதற்கு மீதியாக இருக்கிற பதிலியையும் வினை செயல் தொகுதியும் ரவுண்டு பண்ணிடுங்க. அப்போனா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நேம் செல்வதுக்கு. இது ஒரு ஹிண்ட் மாதிரி, உங்களுக்கு எந்த பெயர்னாலும் நீங்கள் எழுதலாம். முதல்ல அடிப்படை சங்கிலி கண்டுபிடித்து ஒரு கோடு போட வேண்டும். மீதி இருக்கிற பதிலியையும் வினை செயல் தொகுதியோ இல்லது பிணைப்பையோ நீங்கள் வட்டமிட வேண்டும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நேம் சொல்வதற்கு. அடிப்படை சங்கிலி, அடுத்தது பதிலினுடைய நேம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இரண்டாம் நிலை பின்னொட்டு முதல்நிலை பின்னொட்டுடைய நேமை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு IUPAC நேமில் ஆர்டர் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு பதிலி, அடுத்தது அடிப்படை சங்கிலி, அடுத்தது இரண்டாம் நிலை பின்னோட்டு ஆர் முதல்நிலை பின்னோட்டு, அடுத்தது இரண்டாம் நிலை பின்னோட்டு. முதல்நிலை பின்னோட்டு இல்லைன்னா நேராக நீங்கள் எதுக்கு போய்க்கலாம்? இரண்டாம் நிலை பின்னோட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த விதிகளை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு சேர்மத்துக்கு பெயரிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எடுத்துக்காட்டு CH3, CH2, CH2,
CH2 CH3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணோம், அடிப்படை சங்கிலி தேர்ந்தெடுக்கணும். இந்த அடிப்படை சங்கிலியில் நம்ம நேராக கோடு போட்டுடலாம். வேறு சைட்லையும் கீழேயும் எந்த ஃபிட்டிங்ஸும் இல்லை, ஒன்லி கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்குது. ஸோ CH3 CH2 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 CH3 எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன்கள் இருக்குது. எனவே இதனுடைய பெயர் பென்ட். முதல்நிலை பின்னோட்டுன்னு பார்க்கும்போது அனைத்து பிணைப்புகளும் ஒற்றை பிணைப்புகள். அப்போ ஒற்றை பிணைப்புகள் என்றால் நேம் எப்படி முடியணும்? ஏன். ஸோ பென்டேன், பென்டேன் அதுதான் இதனுடைய கரெக்ட் பெயராகும். ஸோ ஹைட்ரோகார்பன், இது ஒரு ஹைட்ரோகார்பன், ஒற்றை பிணைப்பு கொண்ட பென்டேன், 5 கார்பனை கொண்ட ஒரு சேர்மம். அடுத்தது பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2. இதில் பார்த்தீங்கன்னா CH3 CH CH2 CH2 CH3 ரெண்டாவது கார்பனில் CH3 இருக்குது. முதல்ல அடிப்படை சங்கிலி தேர்ந்தெடுக்கணும். ஒரு கோடு போட்டுடலாம். 5 கார்பன்கள் இருக்குது. CH3 CH CH2 CH2 CH3 5 கார்பன். 5 கார்பன் இருந்தால் பெயர் என்ன சொல்லணும்? பென்ட். ஓகே, அண்டர்லைன் பண்ணிடுங்க. மீதி தொங்கிட்டு இருக்குது CH3, அதை நீங்கள் வட்டம் போட்டிங்கன்னா அதுதான் பதிலி, அதுதான் முன்னொட்டு. அந்த பதிலி எத்தனாவது இடத்துல இருக்குது? கார்பனில் 2வது இடத்துல இருக்குது. அப்போ 2 கோடு மெத்தில் பென்டேன், இதுதான் இதனுடைய பெயர். 2 கோடு மெத்தில் பென்டேன், 2 மெத்தில் பென்டேன். 5 கார்பன் இருப்பதால் பென்ட், மெத்தில் குரூப் இருக்குது பதிலியாக, அதனால் 2 கோடு மெத்தில். ஸோ இதனுடைய பெயர் 2 கோடு மெத்தில் பென்டேன். கண்டிப்பாக இந்த எண்ணுக்கும் பெயருக்கும் இடையில் கோடு போட வேண்டும். ஐயுபிஏசி பெயர் எழுதும்போது கேப் இல்லாமல் தொடர்ந்து எழுதணும். இதெல்லாம் தப்பு விட்டிங்கன்னா மார்க் போயிடும். 2 கோடு மெத்தில் பென்டேன். எடுத்துக்காட்டு 3 பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா தான் புரியும். CH3 CH CH2 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 CH3 மேலே ஒரு கோடு போகுது. அதில் என்ன இருக்குது? 2வது கார்பன்லேருந்து CH2 CH3. ஆனால் நம்ம அடிப்படை சங்கிலி கண்டிப்பாக மேலிருந்து ஆரம்பித்து வலது பக்கம் போகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் இடப்பக்கத்திலேருந்து வலது பக்கம் போனீங்கன்னா கம்மியாக இருக்கும் கார்பன். ஸோ மேலேருந்து வந்து வலது பக்கத்துக்கு ஆரோ மார்க் கொண்டு போகிறீங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் அடிப்படை சங்கிலி. ஸோ அடிப்படை சங்கிலி தேர்ந்தெடுத்தாச்சு. மீதி இருக்கிறத என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். வட்டம் போட்டிங்கன்னா அதுதான் பதிலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படை சங்கிலியில் 7 இருக்குது. ஸோ அதனால் அடிப்படை சொல் என்னது? கெப்ட். மீதி தொங்கிட்டு இருக்குது மெத்தில் குரூப் பதிலி. அது எத்தனாவது கார்பனில் இருக்குது? 3வது கார்பன். ஸோ 3 கோடு மெத்தில் கெப்டேன், 3 மெத்தில் கெப்டேன், 3 மெத்தில் கெப்டேன். இதுதான் இதனுடைய பெயர். ஸோ மிக லகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறோம், முதல்ல அடிப்படை சங்கிலியை கண்டுபிடித்து கோடு போட்டுருங்க. மீதி இருக்கிறத வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. அதில் வட்டம் போட்டு வச்சதில் பதிலியாக இருந்தால் முன்னோட்டு கொண்டு போயிருங்க. வினைசெயல் தொகுதியாகவும் பிணைப்பாக இருந்தால் பின்னோட்டுக்கு கொண்டு போயிடணும். அவ்வளோதான். மிக எளிமையாக இதை முடித்து விடலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு CH3 CH2 CH2 OH அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்னது? வினைசெயல் தொகுதி இருக்கிற ஒரு சேர்மம். ஸோ வினைசெயல் தொகுதி இருக்கிற இப்போ அடிப்படை சங்கிலி 3 CH3 CH2 CH2. கண்டிப்பாக வினைசெயல் தொகுதி இருக்கிற கார்பனுக்கு குறைந்த எண் வரணும். அப்போ எண்ணு போடும்போது இடப்பக்கத்திலேருந்து வரக்கூடாது, வலது பக்கத்துலேருந்து நம்பர் போட்டிங்கன்னா 1 2 3. ஸோ போட்டாச்சு. 3 கார்பன் இருக்குது. அப்போ இதனுடைய அடிப்படை சொல் நேம் என்னது? ப்ரொப். OH தொகுதி இருக்குது. நம்மளுக்கு பதிலீடு வேறு எதுவுமே இல்லை, அதனால் முன்னோட்டு கிடையாது இதுக்கு. ஸோ அடிப்படை சொல் வந்து ப்ரொப்பாகும். OH தொகுதி இருக்கிறதுனால இது ஒரு ஆல்கஹால். ஸோ அதே மாதிரி ஒற்றை பிணைப்பு இருக்கிறதுனால ப்ரொப்பேன். அப்போ ப்ரொப்பேன் 1 ஆல். OH தொகுதி எத்தனாவது கார்பனில் இருக்குது? முதல் கார்பனில் இருக்குது. அதனால் ப்ரொப்பேன் 1 ஆல். இது எடுத்துக்காட்டு 4. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அதிகமான சேர்மங்களுக்கு நீங்கள் எழுதி பார்க்கலாம். கீழ்கண்ட சேர்மங்களுக்கு ஐயுபிசி முறையில் பெயர் எழுதுகன்னு கொடுத்துருக்கிறேன். இது நீங்கள் பார்த்தோம்னா முதல்ல வினைசெயல் இது ஃபுல்லாக வினைசெயல் தொகுதி. வினைசெயல் தொகுதி எது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஐயுபிசி பெயர் எழுதும்போது முதலில் அடிப்படை சங்கிலி கார்பன், நீண்ட கார்பன் சங்கிலியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் அடிப்படை சங்கிலி, நீண்ட கார்பன் சங்கிலி. அதற்கு அடுத்ததாக எண்ணிட வேண்டும்.
எண்ணிடுதல் என்பது வலது பக்கத்திலிருந்து வரலாம், இடது பக்கத்திலிருந்து வரலாம். ஆனால் பதிலி இருக்குமானால் பதிலிக்கு மிக குறைந்த எண் வருமாறு நீங்கள் அந்த இடத்தை குறைவான எண் வருமாறு நீங்கள் எண்ணிட வேண்டும். பதிலியும் வினை செயல் தொகுதியும் இருக்குமானால் வினை செயல் தொகுதிக்கு குறைவான எண் வருமாறு எண்ணிட வேண்டும். அடுத்ததாக பதிலி அடிப்படை சங்கிலி கண்டுபிடித்து ஒரு கோடு போட்டு விடுங்க. அடுத்தது மீதி இருக்கிற பதிலியோ வினை செயல் தொகுதியோ பிணைப்பையோ வட்டம் போட்டுக்கொண்டால் மிக இலகுவாக இருக்கும். பதிலியுடைய நேம் கண்டுபிடிக்கணும், இடையெண் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக வினை செயல் தொகுதியோ பிணைப்போ இருக்குமானால் அதனுடைய நேமையும் அதனுடைய இடையெண்ணையும் கண்டுபிடித்து விட்டு முதலில் முன்னோட்டு எழுதி அடுத்தது அடிப்படை சொல் எழுதி அடுத்ததாக பின்னோட்டுவை எழுத வேண்டும். இதுதான் விதி. இதை நீங்கள் உபயோகப்படுத்தினீர்கள் என்றால் மிக லகுவாக ஐபிசி பெயரை எழுதிவிடலாம். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கீழ்கண்ட சேர்மங்களுக்கு ஐபிசி முறையில் பெயரினை எழுதுக. CH3 CHO, CH3 CHO இது ஒரு ஆல்டிஹைடு. ஸோ 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனால், எத்தனால் இல்லை எத்தனால், எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கீட்டோன், CO இருக்குது வினை செயல் பகுதி, அதனால் இதுக்கு பேர் கீட்டோன். ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அதனால் இது பேர் பியூட்டனோன். அடுத்ததாக பார்க்குமானால் நீங்கள் அடிப்படை சங்கிலி செலக்ட் பண்ணுவது இதில் கண்டிப்பாக பதிலி இருக்குது. ஸோ CH3 CH2 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 4 கார்பன் இருக்குது. எண்ணிடும்போது கண்டிப்பாக இடது பக்கத்திலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் குளோரின் என்ற பதிலிக்கு மிக குறைந்த எண் வரும். ஸோ அந்த மிக குறைந்த எண் வருவதற்காக அதை நீங்கள் பதிலிட வேண்டும். ஸோ 1 குளோரோ 4 கார்பன் இருப்பதால் பியூட்டேன், ஒற்றை பிணைப்பு இருப்பதால் பியூட்டேன், 1 குளோரோ பியூட்டேன் ஆகும். இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோம் என்பதை ஒரு ரீகால் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல பார்த்தோம் ஐயுபிசி பெயரில் உள்ள கூறுகள் பார்த்தோம். அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். முன்னோட்டு, அடிப்படை சொல், பின்னோட்டு. திருப்பி என்ன பார்த்தோம்? ஐயுபிசி பெயர்களை நாம் எவ்வாறு எழுத வேண்டும் என்ற விதிகளை பார்த்தோம். அந்த விதிகளில் முதல்ல அடிப்படை சங்கிலி, கார்பன் சங்கிலி எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், முன்னோட்டுக்கு எப்படி பெயரிட வேண்டும், பின்னோட்டுக்கு எப்படி பெயரிட வேண்டும் என்று பார்த்தோம். ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு விதிகளையும் நீங்கள் மனதில் பதித்து அந்த ரூல் படி நீங்கள் ஐயுபிசி நேம் பெயரிட்டால் மிக லகுவாக இதற்கு பெயரிட்டு விடலாம். 10th பொறுத்தவரை இது கரிம சேர்மங்கள் ஒரு பாடம் இருக்குது, கடைசி பாடம் வேதியியல்ல. நீங்கள் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நீங்கள் 11th போகும்போது உங்களுக்கு கரிம சேர்மங்கள் தனியாக ஒரு வேதியியல் பகுதி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கரிம சேர்மங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த ஃபுல்லாக சாம்பாடாக இருக்கும். நிறைய பேர் அந்த சாம்பாடை பார்த்தே கெமிஸ்ட்ரி படிக்காமல் போயிடுவாங்க. ஸோ அந்த சாம்பாடை கனிம வேதியியல், அதாவது இன்ஆர்கானிக் வேதியியலில் இருக்கிற சாம்பாடை விட இந்த சாம்பாடு மிக ஈஸி. பேலன்ஸ் பண்ணுங்கிறது கண்டிப்பு கிடையாது. நீங்கள் ஐயுபிசி நேம் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ப்ராடக்ட் நேம் எழுதிடலாம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் மனசில் நிறுத்தி இதை படித்தீர்கள் என்றால் ஹையர் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு மிக லகுவாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பகுதி ஐயுபிஎஸ்சி, மிகவும் இன்ட்ரெஸ்டான பகுதி. நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுடலாம். விதிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்டுக்காக நீங்கள் நேம் போட்டிங்கன்னா மிக லகுவாக இதற்கு பெயரை கண்டுபிடித்து விடலாம். ஸோ நீங்கள் இந்த வினை செயல் தொகுதியினுடைய பெயர் அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். இப்போ பதிலி எப்படின்னா பதிலிக்கு நேம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் கணக்கில் வாய்ப்பாடு படிக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ CH3 குரூப் இருந்தால் அது மெத்தில், CH2 CH3 இருந்தால் அது எத்தில், Cl இருந்தால் குளோரோ, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுமாதிரி வினை செயல் தொகுதி OH இருந்தால் ஆல்கஹால், CHO இருந்தால் ஆல்டிஹைட், CO இருந்தால் கீட்டோன், COOH இருந்தால் அமிலம், இப்படி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பெயரிட முடியும். எப்படி மேக்ஸுக்கு ஃபார்முலாஸும் வாய்ப்பாடு உபயோகமாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஐயுபிஎஸ்சிக்கு இந்த நேமும் இந்த விதிகளும் மிகவும் அவசியம். இதை கருத்தில் ஒன்றி நன்கு படித்து எல்லா கரிம சேர்மங்களுக்கும் நீங்கள் ஐயுபிஎஸ்சி பெயர் எழுதுவதற்கு முயற்சி செய்து பார்க்க வேண்டும். நன்றி மாணவர்களே. மாணவர்களே இருக்கீங்களா? பாடத்துக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி எங்கே நம்ம கார்த்திகேயனை காணோம்? இருக்கான ரெடியாக இருக்கியாப்பா? இன்னும் கார்த்திகேயனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? காலையில் பார்த்தபோது ரொம்ப சோர்வாக அங்கே கிரவுண்டில் உட்காந்துட்டு இருந்தா. என்னப்பா சோர்வாக இருக்கிறேன்னு கேட்டேன். காலைல ஒன்றும் சாப்பிடல சார், ரொம்ப பசியாக இருக்குது சார்ன்னு சொன்னால்
உடனே நம்ம வகுப்பு மாணவ தலைவனை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற உணவகத்தில் போய் 3 இட்லி வாங்கிட்டு வர சொல்லி ஒரு தேநீர் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், கொடுத்தேன். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட வச்சிங்களா? வெரி குட். இப்போ தெம்பா இருக்கிறியா? பாடத்துக்கு போகலாமா? சரி. இன்றைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியல்ங்கிற பிரிவில் இருக்கிற முதல் பாடத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது என்ன முதல் பாடம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, இல்லையா? இங்கே நான் மொத்த பாடத்தை நடத்த போகிறதில்ல, ஒரு அறிமுகம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிற ஒரு அறிமுகத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒழிய மொத்த பாடத்தை நம்ம இங்கே படிக்க போகிறதில்ல. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி படிக்கணும்னு சொன்னால் மாணவர்களே, நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் கேட்டுங்க, 2 வார்த்தைகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? ஒன்று பண்டங்கள், இனி ஒன்று பணிகள். பண்டங்கள் என்ன, பணிகள் என்ன? நம்ம கார்த்திகேயன் விஷயத்துக்கே வருவோமே. கார்த்திகேயன் எத்தனை இட்லி சாப்பிட்டான்? கரெக்ட், 3 இட்லி சாப்பிட்டான். எத்தனை டீ சாப்பிட்டான்? 1. வெரி குட். அப்போ அவன் சாப்பிட்டது நீங்கள் பார்த்தீங்க எல்லாருமே. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய பொருட்களை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? பண்டங்கள் என்று சொல்லுகிறோம். புரிஞ்சிச்சா? இப்போ பண்டங்கள் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே, மேஜை, நாற்காலி, இன்னும் உலகத்தில் கம்ப்யூட்டர் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாம் பார்க்கிறோம், தொட்டு உணர்கிறோம், அது எல்லாமே பண்டங்கள். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது பார்த்தா பணிகள். சரி, இப்போ மீண்டும் அந்த கார்த்திகேயன் விஷயத்துக்கு அந்த தேநீருக்கு மட்டும் வருவோம். அந்த தேநீருக்கு தயாரிக்கிறதுக்கு என்ன தேவை? தேயிலை தேவை. அந்த தேயிலை எங்கே விளைஞ்சது? ஏதோ ஒரு மலை மேலே, மலை உச்சியில் தான் விளரும், இல்லையா? அங்கிருந்து யாரோ அதை பறித்து, அதை சரியான பருவத்துக்கு பறித்து, அதை சரியான தொழிற்சாலை கொண்டு போய் காய வச்சு, அதை பவுடராக்கி, அதை பொட்டலமாக்கி, அதை நம்முடைய சந்தைக்கு கொண்டு வந்து, அதை நம்மூருக்கு, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த உணவக உரிமையாளர் அதை வாங்க வச்சு, அதில் இருந்து சரியான அளவாக போட்டு தேநீர் உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை, ஏதோ காட்டில் விளைஞ்ச அந்த கரும்பில் இருக்க உருவான சர்க்கரை எடுத்து, இல்லையா, எங்கோ வளர்ந்த மாட்டினுடைய பாலினை காலில் கறந்தது, அந்த பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி சரியான விதத்தில் கார்த்திகேயனுக்கு கொடுத்தாங்க. கார்த்திகேயன் குடித்து தெம்பாக உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த நாம் பண்டங்கள் என்று சொல்லும்போது அந்த தேநீர் தான் பண்டம் நாம் நினச்சிட்டு இருக்கோம், இல்லையா? அதுதான் பண்டம், உண்மைதான். ஆனால் அந்த பண்டத்தை உருவாக்குவதற்கு பின்னாடி எத்தனையோ கைகள் வேலை செய்திருக்கிறது, எத்தனையோ பேர் வேலை செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நாம் கார்த்திகேயனுக்கு தெரியுமா? இதெல்லாம் நினச்சி பார்த்தா கார்த்திகேயன் இந்த டீயை குடிச்சா? இல்லை, இதுதான் பணிகள். புரிஞ்சுச்சா? அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? இதுக்கு நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. C+I+G+X-M கொடுத்துருக்காங்க. அதைத்தான் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அது என்னது? சீன கன்சப்ஷன், நுகர்வு. நாம் நுகர்வோர். அடுத்து யாரோ ஒருத்தர் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அரசு சில செலவினங்கள் செய்திருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி, இறக்குமதி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் நாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பாடத்தை நான் 6 வினாக்களை கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிறேன். 6 வினாக்கள் கடைசியில் கேட்பேன், ரெடியாக இருக்கணும். புரியுதா? கரெக்டாக கேளுங்க. முதலாவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? வரையறு. சரியாப்பா? இதில் பாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை, திருப்பி சொல்லட்டுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். சரியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்த அந்த பண்டங்கள் வார்த்தையை எடுத்துக்கலாமா? இந்த உற்பத்தி பேசுகிற பொழுது நாம் இறுதிநிலை பண்டத்தை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அது என்ன இறுதிநிலை பண்டம்? கார்த்திகேயன் சாப்பிட்டது என்னது? தேநீர். அதுதான் இறுதிநிலை பண்டம். ஆனால் இதுக்கு முன்னாடி இடைநிலை பண்டங்கள் ஒரு சிலது இருக்குது. அதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஏன் எடுத்துக்க மாட்டோம்? அதெல்லாம் எடுத்தால் எப்படி கணக்கெடு? உதாரணமாக இப்போ தேநீருக்கு வகுப்பு மாணவத்தில் எத்தனை ரூபாப்பா கொடுத்த? ரைட், 10 ரூபாய். 10 ரூபா கொடுத்துருக்குறான், இல்லையா? அந்த 10 ரூபாயை நம்ம என்ன செய்ய முடியாது? அதில் போட்ட தேயிலை தூளுக்கு 2 ரூபாய், அதில் போட்ட சர்க்கரைக்கு 2 ரூபாய், அதில் ஊற்றிய பாலுக்கு 2 ரூபாய், அதை பயன்படுத்திய
இப்போ கேஸ் உருவாக்குவதற்கு பயன்படுத்திய கேஸ் அதுக்கு 2 ரூபாய், அதை செய்தவருக்கு 1 ரூபாய், அது கொண்டு வந்து நம்ம பள்ளிக்கு கொடுத்தவருக்கு 1 ரூபாய். இப்படியெல்லாம் நம்ம பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் 2 முறை கணக்கிட்டதுக்கு சமமாயிரும் இல்லையா? அதுக்கு தனியாக போச்சு, இறுதி நிலைக்கு தனியாக அதெல்லாம் இல்லை. ஆனால் இது மொத்தமாக சேர்த்து நாம் இறுதி நிலை பண்டங்களை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ புரிஞ்சிச்சா? இது முதல் கேள்வி முடிஞ்சது. முதல் கேள்வி என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன வரையறு முடிச்சாச்சு. 2வது கேள்விக்கு வர்றோம். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிற இந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா நாட்டு வருமானங்கிற ஒரு தலைப்பு கீழே தான் நாம் பயன்படுத்துகிறோம். நாட்டு வருமானம்னா என்ன? சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்களா? ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டுகளைத்தான் மற்றும் பணிகளைத்தான் உடைய மொத்த மதிப்பை நாட்டு வருமானம் என்று சொல்லுகிறோம். மீண்டும் சொல்லட்டுமா? நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை தான் நாம் நாட்டு வருமானம் என்று சொல்கிறோம். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிற இந்த ஜிடிபி என்கிற இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது? நாட்டு வருமானத்தோடு தொடர்புடைய ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது. நாட்டு வருமானத்தோடு தொடர்புடைய வேறு என்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், தனிப்பட்ட வருமானம், செலவிட தகுதியான வருமானம். சரியா? சுருக்கமாக ஒவ்வொன்றையும் சொல்லிட்டோமா? மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன? நமக்கு தேவை மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான். ஆனால் இருந்தாலும் மொத்த நாட்டு உற்பத்தி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மொத்த நாட்டு உற்பத்தின்னு என்ன அர்த்தம்? வெறும் நம்ம நாட்டில் மட்டும் விளையாடுறது கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள், ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கக்கூடியது, இறக்குமதியிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள், இதெல்லாம் சேர்ந்த மொத்த கலவையை தான் மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சேன், அது என்னது பாருங்க, தெளிவான விளக்கம் புத்தகத்தில் கொடுத்துருக்குது. இது ஒரு 2 மதிப்பெண் வினா கூட. பாருங்களேன், ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள், அதுதான் முக்கியமான வார்த்தை, புவியியல் எல்லைக்குள், அதனுடைய பவுண்டரிக்குள்ள, ஜியாகிரபிக்கல் பவுண்டரிக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான். இதைத்தான் உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லும். சரி சார், நிகர நாட்டு உற்பத்தின்னு சொன்னீங்களே, அது என்ன? அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி எடுத்துக்கிறோம், அதுல இருந்து வரக்கூடிய தேய்மானத்தை எல்லாம் நம்ம கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடியதா நிகர நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி தான் நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு கூட சொல்லுவோம். அது என்னது? மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடியதா நிகர உள்நாட்டு உற்பத்தி. அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தை தலா வருமானம். அப்படின்னா என்ன? தலா வருமானம்னு என்ன? யாருக்கா சந்தேகம் இருக்கா? கேள்விப்பட்டதே இல்லையா? வெரி குட். தலா வருமானம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் 30 கோடி ரூபாய் நம்முடைய நாட்டு வருமானம் வச்சுக்கலாமே. நம்முடைய நாட்டு மக்கள் 30 கோடி பேர் இருக்கிறாங்க, அல்லது 30,000 பேர் இருக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளலாமே. 30 கோடி வருமானம், தலா 30 கோடி வருமானத்தை 30,000 மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் எத்தனை ரூபாய் வரும்? அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த நாட்டு வருமானத்தை மேலே போட்டுங்க, மொத்த மக்கள் தொகையை கீழே போட்டுங்க, வகுத்தீங்கன்னா ஒரு ஈவு கிடைக்கும் இல்லையா? தலைக்கு இத்தனை ரூபான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ 10 பேர் சேர்ந்து 10 ரூபாய் பிரித்து ஆளுக்கு எத்தனை ரூபா கிடைக்கும்? 1 ரூபாய். அதே மாதிரி தான் நாட்டுடைய மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தா கிடைக்கக்கூடிய ஒரு ஈவு, ஒருவருக்கு எத்தனை ரூபான்னு கிடைக்கும் பார்த்தியா? அதுதான் தலா வருமானம். புரிஞ்சிச்சா? இப்போ இது ஒரு சில வளர்ந்த நாடுகள், பெரிய பணக்கார நாடுகளுக்கெல்லாம் தலா வருமானம் நிறைய இருக்கும். ஒரு சில ஏழை நாடுகளுக்கு ஒருவேளை மைனஸில் இருக்கலாம், ஒரு சில வளரும் நாடுகளுக்கு ஒரு அளவாக இருக்கும் தலா வருமானம். இது எதை காட்டுகிறது? மக்களுடைய வாழ்க்கை தரத்தை காட்டுகிறது. புரிஞ்சிச்சா? இதையெல்லாம் நம்ம கணக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வருமானம். சம்பாதிக்கிற எல்லாருமே வரி கட்டுவாங்க, நேர்முகமான வரி கட்டுவாங்க. 2 வகையான வரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. நேர்முக வரி இல்லாமல் அதை சேர்த்தக்கூடாது. அப்போ அது இல்லாமல் தனி நபர் அல்லது குடும்பங்களுடைய மொத்த வருமானம் இருக்குது பார்த்தியா, வரி செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வருமானம் இருக்குது பார்த்தியா, அதைத்தான் தனிப்பட்ட வருமானம், பர்சனல் இன்கம் என்று சொல்கிறோம். தனி நபர் மற்றும் குடும்பங்களின் வருமானம். 2வது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன? 3வது செலவிட தகுதியான வருமானம். கிடைக்கக்கூடிய எல்லா வருமானத்தையும் நம்ம செலவிட்ட முடியாது, இதை நாட்டுக்குன்னு சில வரியை நம்ம செலுத்தணும். அது போக மீதி இருக்கக்கூடியது தான்
புரியுதா? இப்போ தனிப்பட்ட வருமானத்தில் இருந்து வரியை நீக்கிட்டா மிச்சம் இருக்கக்கூடியதா செலவிட தகுதியான வருமானம். இதில் நம்ம என்ன செய்யணும்? சேமிப்பு அவசியம். சேமிப்பு இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் சொல்லுவாங்க. எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம் தான் நாம இந்த நாட்டு வருமானத்தின் கீழ் படிக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ரைட். அடுத்ததாக இப்போ என்ன செய்யறோம்? நம்ம டாபிக்கே மீண்டும் வரலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, இந்த வார்த்தையை தான் உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன். இப்போ 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஒன்று, நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கணும். 2வது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கணும். பின்னாடியோ முன்னாடியோ அதெல்லாம் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு ஆண்டு, ஒருவேளை செப்டம்பர்லேருந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும், அல்லது இந்த ஏப்ரல் முதல் அடுத்த மார்ச் 31 வரை, அப்படி ஒரு காலத்தை குறிப்பிட்டு அந்த காலத்துக்குள் உற்பத்தி செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க. இது இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா? ரைட். இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஏன் சார் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எப்படி சார் கணக்கிடுவாங்க? சரியா? இதை கணக்கிறதுக்கு 3 முறைகளை வச்சிருக்கிறோம். 1வது செலவின முறை, 2வது வருமான முறை, 3வது மதிப்பு கூட்டு முறை. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ரைட். இது ஒரு 5 மதிப்பெண் வினா கூட, பார்த்துக்கலாம். கவனிச்சுங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீடு முறைகள் எத்தனை? முதலாவதாக செலவின முறை. அதாவது இந்த ஒரு பொருட்களை அல்லது பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யறது படிச்சிட்டோம். இந்த பண்டங்கள் அல்லது பணிகளை உற்பத்தி செய்யும் போது, கவனிச்சிங்களா, பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் போது ஆகக்கூடிய செலவுகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுகிற முறைதான் இந்த செலவின முறை. புரிஞ்சுச்சா? இப்ப செலவின முறைனா செலவுகளை கணக்கில் கொண்டு கணக்கிடுவது. வருமான முறைன்னா இந்த ஒரு உற்பத்தியில அநேக ஆண்கள் இருக்கலாம், அநேக பெண்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இதில் ஈடுபட்டு இருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் ஒரு வருமானம் வரும். பார்த்தியா? அப்ப இந்த தொழில் செய்தா பரவாயில்லையா சார்? இது எப்படி சார் இருக்குது? நல்ல வருமானம் பரவாயில்லையா? யாராவது ஒரு தொழில் செய்யறோம்னு சொன்னா முதல்ல என்ன கேட்பாங்க? எப்படி வருமானம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க? வருமானத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுறாங்க. அது ஒரு முறை. 2வது முறை அதுதான் வருமான முறை. புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது 3வது என்ன? மதிப்பு கூட்டு முறை. இப்போ உதாரணமா நம்ம கார்த்தி விஷயத்துக்கே திருப்பி வருவோம். ஐயையோ, ஏன் சார் ஒரு தேநீரை வாங்கி கொடுத்துட்டு என்னையவே இழுக்கிறீங்களான்னு கார்த்தி கேட்குற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியா கார்த்தி? பாரு, கவனிச்சுக்க. மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறைன்னா என்ன? கார்த்திகேயன் சாப்பிட்டது ஒரு தேநீர் இல்லையா? அதுதான் இறுதி நிலை பண்டம் நான் சொல்லிட்டேன் முதல்லயே. ஆனால் இடைநிலை பண்டங்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இறுதிநிலை பண்டங்களுடைய மதிப்பெல்லாம் சேர்த்தி பார்த்தா இந்த இடைநிலை பண்டங்களுடைய மதிப்புகளை சேர்த்து பார்த்தால் இறுதிநிலை பண்டங்களுடைய மொத்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்ப இதைத்தான் மதிப்பை கூட்டி சொல்லுவது. அங்கே தேநீர் இருக்கலாம், சர்க்கரை இருக்கலாம், அல்லது தேயிலை தூள் இருக்கலாம், அல்லது செய்தவரோட பால் இருக்கலாம், செய்தவரோட உழைப்பு இருக்கலாம், அதே மாதிரி செய்தவருக்கு பயன்படுத்திய கேஸ் இருக்கலாம், இப்படி இன்னும் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து விட்டு பார்த்தால் அதில் அவருக்குரிய லாபம் இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா ஒரு முறையில் கணக்கிடலாம். இதைத்தான் மதிப்பு கூட்டு முறை என்று சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? அப்படி 3 விதத்தில் நாம் கணக்கிடலாம். இது 3வது வினா. புரிஞ்சிட்டீங்களா? முதல் வினா என்ன? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதல் வினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன சொல்லி கொடுத்துட்டேன். 2வது என்ன? நாட்டு வருமானத்தினுடைய தொடர்புடைய வார்த்தைகள் என்னன்னு கேட்டோம், அதையும் சொல்லிட்டேன். 3வது என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீடு முறைகள் என்னன்னு கேட்டேன். சரியா? ரைட். இப்போ சொல்லுங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி படிக்கணுமா வேண்டாமா? படிச்சு ஆகணும். வெரி குட். எதுக்கு படிக்கணும்? இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். 1வது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஒரு ஆய்வு. ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, இன்னும் எதில் வளரல, எந்தெந்த துறையில் வளர்ந்துருக்குது, எந்த துறையில் வளரல, அதுக்கு வளர்றதுக்கு என்ன செய்யலாம், அப்படி எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னா எப்படி பண்ணுறது? அதற்கெல்லாம் ஒரு அழகு வேணும் இல்லையா? ஒரு திட்டம் சரியாக இருக்கணும். இப்படி போயிட்டு இருக்குது. போன வருஷம் நாம் இந்த திட்டம் போட்டோம், அது இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளோ பலன் தந்திருக்கு, இந்த திட்டம் தொய்வடைஞ்சிருச்சு, இதில் நிறையா பலன் கிடைக்கல என்று சொல்லி அந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஒரு ஆய்வு நடத்துவதற்கு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றிய கல்வி அறிவு நமக்கு அவசியம். 2வது என்ன? பணவீக்கம் மற்றும் பண வாட்டத்தினுடைய சிக்கல்களை தீர்க்க. அது என்ன பணவீக்கம்? ஒருவேளை நம்ம நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு ஒருவேளை குறைந்து போகலாம்,
அல்லது ஒருவேளை அதிகரிக்கலாம். ஒரு நாட்டோடு நம்ம நாட்டு பணத்தை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நாம் ஒரு 80 ரூபா கொடுத்தா தான் அவன் 1 ரூபா கொடுப்பான். இதுதான். அப்போ என்னாச்சு, நம்ம கணம் அவனோட அவ்வளோ கேவலமாக இருக்கா சார், அதோட மதிப்பு குறைவா? அந்த மாதிரி பணத்தினுடைய மதிப்பு குறைந்து போகும். சில நேரங்களில் பணத்துடைய மதிப்பு அதிகமாகலாம். அந்த மாதிரிப்பட்ட சிக்கல்களை தீர்க்கும். சரியா? மூணாவது விஷயம் என்ன சொல்லலாம், இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி படித்தோம்னா இதை நாம் நம்ம நாட்டை பிற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். எல்லா நாடும் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அந்த நாட்டில் என்ன குறை, அந்த நாட்டில் என்ன நிறை, அவர்கள் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, இவங்க எப்படி பெட்டராக பண்ணுறாங்க, இவங்க ஏன் இன்னும் குறைவாக இருக்கிறாங்க என்று சொல்லி ஒப்பீடு செய்வதற்கு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவம், படிப்பினுடைய முக்கியம் நமக்கு தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, ஒரு சின்ன கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 100 குடும்பங்கள் உள்ள சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் போய் பெரிய ஒரு வணிக வளாகம், ஒரு மால் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய இது ஏதாவது அங்கே கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்க? வெரி குட், யாரும் வரமாட்டாங்க, யாரும் வாங்க வரமாட்டாங்க. ஏன் வாங்க வரமாட்டாங்க? வருமானம் குறைவு. ஏன் வருமானம் குறைவு? அவர்கள் அந்த மாதிரி வேலைக்கு தான் செய்வாங்க. வருமானம் குறைவு என்பதை விட அவருடைய வாங்குகிற சக்தி, வாங்கும் திறன் குறைவாக இருக்கிறது. அந்த வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வதற்கு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவம் படிப்பினுடைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. புரிஞ்சிச்சா? அடுத்தது 5வது விஷயம் என்ன சொல்லலாம், பொதுத்துறை பற்றிய ஒரு அறிவு. பொதுத்துறை, தனியார் துறை, பொதுத்துறை. தனியார் துறைனா தெரியும், அது தனியாரால் நிர்வகிக்கப்படுவது இல்லையா? ஓகே. பொதுத்துறைனது அரசாங்கம் இல்லையா? அரசாங்கம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாடு இந்த மாதிரிப்பட்ட ஒரு மொழி வளர்ச்சியை காணவே முடியாது. ஒரு ரோடு இருக்காது, ஒரு மின்சாரம் இருக்காது, ஒரு தண்ணி வசதி இருக்காது. எல்லாத்தையும் செய்வது பொதுத்துறை. இந்த திட்டமிடுதலை செய்வதே பொதுத்துறை தான், அரசாங்கம் தான். அதை முறையாக பயன்படுத்தி அதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அறிவு நமக்கு அவசியம். இறுதியாக சொல்லப்போனால் பொருளாதார திட்டமிடலுக்கு இது பயன்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உட்கார்ந்து அந்த பட்ஜெட் கூட்டுத்தொடர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே உட்கார்ந்து அலசி ஆய்வாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனையோ பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் உட்கார்ந்து யோசிப்பாங்க, எப்படி போயிட்டு இருக்குது, இதில் எவ்வளோ வந்திருக்கு, இதனால் எந்த வருமானம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம், எவ்வளோ குறைந்திருக்கிறோம், ஏன் வளரல, ஏன் குறைஞ்சது, அல்ல இன்னும் வளர்ச்சி பெறலாம், இது இவ்வளோ வளர்ந்துருக்கா, வெரி குட், இப்போ இதுக்கு மேலே வளர்றதுக்கு என்ன செய்யலாம், அப்படியெல்லாம் உட்கார்ந்து திட்டமிடணும் இல்லையா? திட்டமிடணும். இப்போ நான் வீட்டில் உட்காந்து திட்டமிடணும். வீட்டில் ஒரு திருமண காரியம் வருது, அல்லது அப்பா அம்மா வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உட்காந்து திட்டம் போடுவாங்க. ஒரு கார் வாங்குறதுனா திட்டம் போடுவாங்க, பைக் வாங்கினா திட்டம் போடுவாங்க, அல்லது நகை வாங்குறதுனா இந்த பணம் இவ்வளோ வருது, இதை வச்சு கலைச்சா வேணால் வீணாக போயிடும், நம்ம ஒரு உருப்படியாக பொருள் வாங்கலாம், திட்டம் போடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி திட்டம் போடுவதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும். புரியுதா? அடுத்தது இன்னொரு கேள்வி வரலாம், அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியா சார்? இல்லை, அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்குதே. ஒரு 4 குறையை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது அடுத்த கேள்வி குழந்தைகளை நல்லா நான் வச்சுக்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைபாடுகள் என்ன பார்த்தீங்களா? இப்போ மீண்டும் நம்ம கார்த்திகேயனுக்கே வருவோம். என்ன கார்த்தி சொல்லாமா? சரி பாரு, இப்போ நான் ஒரு தேநீர் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு எத்தனை ரூபா கொடுத்தோம்? 10 ரூபா. சாயங்காலம் நீ வீட்டுக்கு போகிற இல்லையா, உங்கள் அம்மா உனக்கு ஒரு தேநீர், ஒரு கப்பு தேநீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீ என்ன செய்வ? 10 ரூபா எடுத்து கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். சிரிக்கிறான் பாரு. ஏன் கொடுக்க மாட்டேன்? அங்கே உனக்கு இலவசமாக கிடைக்குதா? இல்லை, அப்பா அம்மா அவங்க உனக்காக உழைக்கிறாங்க, அவங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த தேநீரை வாங்கி, அந்த சர்க்கரையை வாங்கி, பால் வாங்கி, ஐயோ பையன் வருவானே, சாயங்காலம் வருவானே, 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு வந்தோன்னே ஒரு தேநீர் கொடுக்கணுமே ஆசையாக கலந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரிப்பட்ட சில முக்கியமான அத்தியாவசியமான சில பணிகள், பண்டங்கள் எல்லாம் இங்கே குறிப்பிடப்படலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சொல்லலை அவங்க. சுகாதாரமான காற்று, சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இல்லையா, நல்ல ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் இங்கே சொல்லலை. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அளவை பற்றி தான் பேசுகிறாங்க ஒழிய தரத்தை பற்றி பேசுறதில்ல. உதாரணமாக மீண்டும் அதே கார்த்தி மேட்டருக்கே வருவோம். கார்த்தி சாப்பிட்ட இந்த தேநீருக்குடைய விலை எவ்வளவு? 10 ரூபாய். இது பெரிய நகரத்துக்கு போனீங்கன்னா, பெரிய சிட்டிக்கு போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் ஒரு
டீ சாப்பிட்டு பாரு 350 ரூபா சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீ எவ்வளோ கேவலமாக சிரிக்கிற பார்த்தியா? அந்த 350 ரூபா இருந்தால் நம்ம ஊரில் நாம் 35 அல்லது எத்தனை டீ சாப்பிட்ருக்கலாம்? 35 டீ நம்ம சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? பார்த்தியா, இதுதான் நம்முடைய பிரச்சனை. 35 என்கிற ஒரு அளவைத்தான் பேசுகிறோமே ஒழிய அந்த 350 ரூபா டீயில் இருக்கிற தரத்தை பற்றி நம்ம பேசுவதில்லை இல்லையா? அதே தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அளவை பற்றி மட்டும்தான் பேசுவதில்லை, தரத்தை பற்றி பேசுவது இல்லை. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது குறையை என்ன சொல்லலாம்? நாட்டு வருமானம் இடத்துல ஒரு நாட்டு வருமானம் எல்லா இடத்துல சேர்ந்துருது. அது முறையாக சரியாக எல்லாருக்கும் சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படுதா? இல்லை. அதை பற்றி இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிற இந்த தலைப்பின் கீழ் அலசப்படவில்லை, ஆய்வு செய்யப்படவில்லை, எந்த விதமான விவரமாக சொல்லப்படவில்லை. அடுத்தது நான்காவது விஷயமா என்ன சொல்லலாம்? மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. பாருங்க, மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? நன்றாக இருக்குதா அல்லது தாழ்ந்து இருக்குதா, உயர்ந்து இருக்குதா? நாட்டு உற்பத்தி உயர்ந்துருச்சு, மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததா? அதை பற்றியெல்லாம் அங்கே எதுவுமே பேசலை. இந்த 4 குறைகளை பற்றி பேசுகிறோம். சரி, அடுத்த இன்னொரு கடைசி கேள்விக்கு போகலாமா? இதுதான் கடைசி கேள்வி, 6வது கேள்வி. திருப்பி 5 கேள்வி ரிப்பீட் பண்ணட்டுமா? முதலாவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? வரையறு சொல்லி கொடுத்துட்டேன். நாட்டு வருமானத்துடைய நாட்டு வருமானம் என்றால் என்ன, அதோடு தொடர்புடைய கருத்துக்கள் என்ன, அதை சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து 3வது என்ன, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறை எப்படி, அதை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி படித்தோம். 5வதா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கிற குறைபாடுகளை கற்றுட்டோம். இப்போ 6வது கேள்வி என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்னென்ன துறைகள் சேர்ந்திருக்கிறது, எப்படி இதை கணக்கிடுறாங்க இல்லையா? செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை, அது வேற. இதை எந்தெந்த துறைகளை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா 3 துறைகளாக பிரிச்சுக்கிறாங்க. முதலாவது முதன்மை துறை. முதன்மை துறைங்கிறதை சொல்கிறோம். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, 3 துறை இருக்குது. முதல் துறையே முதன்மை துறைன்னு சொல்கிறோம். அதுதான் வேளாண் துறை இல்லையா? நம்முடைய அடிப்படை தேவைகள் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? உணவு, உடை, உறைவிட. வெரி குட்.